கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். கர்த்தர் அவனுக்கு முன்பாக கடந்து போகிற போது அவர் கர்த்தர் கர்த்தர் இரக்கமும் கிருபையும் நீடிய சாந்தமும் மகா தயையும் சத்தியமும் உள்ள தேவன், 1000 தலைமுறைகளுக்கு இரக்கத்தை காக்கிறவர், அக்கிரமத்தையும் மீறுதலையும் பாவத்தையும் மன்னிக்கிறவர், குற்றவாளியை குற்றமற்றவனாக விடாமல் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்திலும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளிடத்திலும் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவர் என்று கூறினார். மோசே தீவிரமாக தலை மட்டும் குனிந்து பணிந்து கொண்டு, ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் எங்கள் நடுவில் ஆண்டவர் எழுந்தருள வேண்டும். இந்த ஜனங்கள் வணங்கா கழுத்துள்ளவர்கள். நீரோ எங்கள் அக்கிரமம் அனைத்தையும் எங்கள் பாவத்தையும் மன்னித்து எங்களை உமக்கு சுதந்திரமாக ஏற்றுக்கொள்ளும் என்றான். அதற்கு அவர், இதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன். பூமி எங்கும் எந்த ஜாதிகளிடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனங்கள் எல்லாருக்கும் முன்பாகவும் செய்வேன். உன்னோடே கூட இருக்கிற ஜனங்கள் எல்லாரும் கர்த்தருடைய செய்கைகளை காண்பார்கள். உன்னோடே கூட இருந்து நான் செய்யும் காரியம் பயங்கரமாயிருக்கும். யாத்திராகமம் 34:5 முதல் 10 வசனங்களை, அந்த வசனங்களை அது எதை பற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போய் நான் படித்தேன். அதை படித்த போது எனக்கு ஒரு சில சம்பவங்களை ஆண்டவர் ஞாபகப்படுத்தினார். அந்த சம்பவத்திலிருந்து தான் நான் உங்களோடு கூட எனக்கு ஆண்டவர் தெரியப்படுத்தின சில காரியங்களை உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த சம்பவம் 34ஆம் அதிகார சம்பவம் எப்போ நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்கள் திரும்பி வந்த பிறகு அவர்களுக்கு ஆண்டவர் நியாயப்பிரமாணத்தை சீனாய் மலையிலே கொடுக்கிறார். இந்த நியாயப்பிரமாணத்தை வாங்குவதற்காக மோசே மலைக்கு மேல் போகிறார். மலைக்கு மேல் போய் அவங்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடைக்கிறதான அந்த காலகட்டம் ஏறக்குறைய இஸ்ரவேலர்கள் புறப்பட்டு ஒரு 50ஆவது நாள் நடக்கிறதான ஒரு சம்பவம். அவங்களுக்கு அப்போ தான் அது நடக்குது. 32ஆம் அதிகாரத்தில் மோசே மலைக்கு மேலே போன பிறகு மோசே கீழே வர்றதுக்குள்ள அவர்கள் சோரம் போகிறார்கள். அதற்கு பிறகு 33ஆம் அதிகாரத்தில் தேவனுக்கும் அவர்களுக்குமான வாக்குவாதங்கள் எல்லாம் நடக்கிறது. 34ஆம் அதிகாரத்தில் அது ரெக்டிஃபை பண்ணப்படுகிறது. அவர்கள் செய்த தப்பானது 32ஆம் அதிகாரத்தில் அவர் செய்த தப்பானது 33ஆம் அதிகாரத்திலும் 34ஆம் அதிகாரத்திலும் ரெக்டிஃபை பண்ணப்படுகிறது. ஆண்டவர் திருப்பி மோசேக்கு இறங்கி சொல்கிறாரு, இன்னும் 2 கற்பனைகளை செய்து கொண்டு நீ என்ன செய்ய, சீனாய் மலை மேலே ஏறி வா அப்படின்னு சொல்கிறாரு. நீங்கள் ஒரு காரியத்தை வேதத்தை படிக்கும்போது புரிந்து கொள்ளணும். இந்த பழைய ஏற்பாடு நமக்கு எதுக்கு தரப்பட்டிருக்கிறது? பொதுவாகவே பழைய ஏற்பாடை நம்ம நிறைய பேர் இப்போ சொல்கிறாங்க, என்ன சொல்கிறாங்கன்னா, அது தேவையில்லை, அது முடிஞ்சிருச்சு, நியாயப்பிரமாணம் முடிஞ்சிருச்சு, தேவையில்லைங்கிறாங்க. தேவையில்லாத ஒரு புக்கு ஆண்டவர் நமக்கு தரவே மாட்டார். ஆண்டவர் நினச்சிருந்தார்னா இதே பழைய ஏற்பாட்டில் நிறைய புஸ்தகங்களை இல்லாமல் பண்ணியிருக்கிறாரு, நம்ம கைக்கு கிடைக்காமல் பண்ணியிருக்கிறார். அவர் நினச்சிருந்தா இந்த புக்கையும் பண்ணியிருக்கலாம். இந்த புக்கங்களை 39 புக்கையும் நமக்கு கொடுத்துருக்கிறாருன்னா இதுக்கு பின்னாடி கர்த்தருடைய ஏதோ ஒரு பிளான் இருக்குது, திட்டம் இருக்குது. நான் எப்போவும் சொல்லுவேன், புதிய ஏற்பாட்டினுடைய சில மறைமுகமான பொக்கிஷங்கள் பழைய ஏற்பாட்டுக்குள்ளே மறைந்திருக்கும். இப்போ நீங்கள் அதை தேடி கண்டுபிடிக்க வேண்டியதான் நம்முடைய வேலை. இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, அந்த வேத வசனத்துக்குள்ளே பழைய ஏற்பாட்டுக்குள்ளே இயேசுநாதர் இருப்பார் உள்ள. அந்த இயேசுவை அவங்க கண்டுபிடிக்கணும். அதை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னா அவர் மாம்சத்தில் வரும்போது இவர் தான் அவர்னு கண்டுபிடிச்சி அவருக்கு பின்னாடி அவங்க போகணும். இதுதான் காடுடைய பிளான். அதனால தான் இயேசு திருப்பி திருப்பி சொல்வார், வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது அப்படிம்பார். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் பண்ண தப்பு என்னன்னா, அவங்க அந்த வசனத்துக்குள்ளே இருந்த இயேசுவை விட்டுட்டு வசனத்தை அப்படியே வெளிப்படையாக எடுத்துக்கிட்டாங்க. இப்போ உதாரணமாக பண்டிகைகள் இருக்குது. இந்த பண்டிகைகளை பற்றி சொல்லும்போது கொலோசியருக்கு எழுதும்போது பவுல் சொல்கிறாரு, அந்த பண்டிகைகள் கிறிஸ்துவுக்கு நிழல், கிறிஸ்துவுக்கு மாடல் அப்படிங்கிறார். அப்போ அந்த பண்டிகைகளை வச்சு அவங்க என்ன பண்ணியிருக்கணும்னா, கிறிஸ்துவை அவங்க பார்த்துருக்கணும். இப்போ பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது அப்படின்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டதுக்கு அடையாளம். இந்த பஸ்காவை அவங்க தியானிச்சாங்கன்னா இயேசு என்ன பண்ணுவார், சிலுவையில் அறையப்படும் போது இவங்களுக்கு தெரியும், கரெக்டாக பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கடிக்கு இயேசுவும் அடிக்கப்படுறாரு. அப்போ இவர் பஸ்கா ஆட்டுக்குட்டின்னு தன்னை சொல்கிறாரு. அப்படி இருக்கும்போது கரெக்டாக 2 ஒத்து போதே அப்படின்னு இவங்க புரிஞ்சிட்டாங்கன்னா நியாயப்பிரமாணத்தினுடைய வெளிப்பாடு தான் இயேசுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடும். இதுதான் காடோடைய பிளான். இந்த மாதிரி தான் எல்லாத்துலேயுமே இருக்கும். ஆனால் இஸ்ரவேல் ஜனங்களுடைய மைனஸ் என்னென்னா, அவங்க வசனத்தை வெளிப்படையாக எடுத்துக்கிட்டாங்களே ஒழிய அதுக்குள்ளே இருக்கிற ஆழமான சத்தியத்தை பார்க்கல. இப்போ புதிய ஏற்பாட்டில் உங்களுக்கு எனக்கும் என்னென்னா, இந்த வெளிப்படையாக இருக்கிற கிறிஸ்து பழைய ஏற்பாட்டில் நிறைய ட்ரெஷர்ஸ் வச்சுருக்கிறார். அதை கண்டுபிடிக்க வேண்டியது தான் உங்களுடைய என்னுடைய வேலை.
இந்த புதிய ஏற்பாட்டை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு பழைய ஏற்பாட்டுக்குள்ள கிறிஸ்துவை பற்றினான எல்லா காரியங்களும் என்னவா இருக்கும், மறைந்திருக்கும். அதை கண்டுபிடிச்சி எடுக்க வேண்டியது உங்களுடைய என்னுடைய வேலை. ஆனால் இப்போ நம்மளும் என்ன தப்பை பண்ணுறோம் அப்படின்னா, அன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன தப்பு செஞ்சாங்களோ, அவங்க எப்படி வசனத்தை மேலோட்டமாக மேய்ஞ்சாங்களோ, அதே மாதிரி நம்மளும் வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்துவை கூட மேலோட்டமாக தான் பார்க்குறோம். எனக்காக வந்தார், அடிக்கப்பட்டார், சிலுவையில் இறந்தார், உயிர்த்தெழுந்தார், மீண்டும் வருவார், இவ்வளோ தான் நமக்கு தெரியும். ஆனால் வசனம் சொல்லுது, நான் போடப்பட்ட ஸ்நானம், ரட்சிப்பு, கைகளை வைக்குதல் என்கிற பழைய அஸ்திவாரத்துக்கே போகாமல் நான் இன்னும் கொஞ்சம் ஆழமாய் போக விரும்புகிறேன்னு ஆக்கியோன்னு சொல்கிறார். அப்போ நம்ம கொஞ்சம் டீப்பாக போகணும். இந்த 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்திருக்கிற வேத பகுதி இருக்குது, 5 முதல் 10 வசனங்கள். இது புதிய ஏற்பாட்டினுடைய நிழல். எந்த இடத்துல இது நிழலாக வருகிறது அப்படிங்கிறத நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த சீனாய் மலையில் மோசே போயிட்டு வந்த பிறகு ஒரு பிரச்சனை வருது. அந்த பிரச்சனை வந்த பிறகு ஜனங்களை அவர் தள்ளி விடுகிறார். தள்ளிவிட்ட உடனே இந்த சம்பவம் எவ்வளோ ஒரு அழகான கோஆர்டினேஷன் பாருங்கள். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நியாயப்பிரமாணம் எங்கே கிடைக்குதுன்னா சீனாய் மலையில் கிடைக்குது. இந்த சீனாய் மலைங்கிறது அரேபியா தேசத்தில் இருக்கக்கூடியதான, அதாவது எகிப்தில் இருக்கக்கூடியதான, வெளியே இருக்கக்கூடியதான ஒரு இடம். அதாவது இஸ்ரவேலுக்கு வெளியே இருக்குது. இஸ்ரவேலுக்கு வெளியே புறஜாதியாருடைய தேசத்தில் இஸ்ரவேலுக்கு பிரமாணம் கிடைக்குது மோசே மூலமா. அப்போ புறஜாதியாரிடத்திலிருந்து தான் நியாயப்பிரமாணம் யாருக்கு போகுது? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகுது. உங்களுக்கு எனக்கு பிரமாணம் எங்கேருந்து வந்தது? இதே சம்பவத்தினுடைய நிஜம் எங்கே இருக்குது தெரியுமா? 50வது நாளில் இவங்க கூடி நியாயப்பிரமாணத்தை மோசே வாங்கின போது இதே மாதிரி 50வது நாளில் உங்களுக்கு எனக்கு ஒரு பிரமாணம் கிடச்சிச்சு. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 1வது வசனம். பெந்தகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். இந்த பெந்தகோஸ்தே அப்படிங்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா 50வது நாள்னு அர்த்தம். பென்டிகாஸ்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, பென்டா அப்படின்னா 5, காஸ்ட்னா 10, 5 × 10, 50வது நாள். இது என்ன 50வது நாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இயேசு கிறிஸ்து பரமேறி போய் 50வது நாள். புரியுதா? இவர் சீனாய் மலைக்கு மேலே ஏறுறாரு, 50வது நாளில் இவர் மலை ஏறுறாரு. இயேசு கிறிஸ்து மலை ஏறி, அதாவது அவர் ஒலிவ மலையில் ஏறி போயிட்டார். அவர் போய் கரெக்டாக 10வது நாள், கரெக்டாக சொல்ல போனோன்னா இயேசு சிலுவையில் அறையப்பட்டு கல்வாரி மலைக்கு மேலே ஏறி 50வது நாள் அவர்களுக்கு ஒரு பிரமாணம் கிடைக்குது. எந்த பிரமாணம் கிடைக்குது? பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த பரிசுத்த ஆவியானவரை நம்ம எப்படி பார்க்குறோம்? தேவனாக பார்க்குறோம். பரிசுத்த ஆவியானவர் ஒரு ஆள் தத்துவம் பார்க்குறோம், எல்லாம் உண்மைதான். அவருக்கு இன்னொரு ஆங்கிள் இருக்குது. பரிசுத்த ஆவியானவர் தான் வேத வசனம். எங்கே இருக்குது? யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசி. யோவான் எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலிருந்து வாசி. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாய் இருக்கும். நான் போகாதிருந்தால் தேற்றரவாளன் உங்களிடத்தில் வரார். நான் போவேனே ஆகில் அவரை உங்களிடத்தில் அனுப்புவேன். இயேசு கிறிஸ்து தான் வசனம். நான் போய் என்ன பண்ணுறேன்? இன்னொருத்தரை அனுப்புகிறேன். எனக்கு ஆல்டர்னேட்டாக ஒருத்தரை அனுப்புகிறேன். நான் என்ன பிதா அனுப்பின வார்த்தை நான். இந்த வார்த்தை போய் இன்னொரு வார்த்தையை அனுப்ப போகுது. எந்த வார்த்தையை? தொடர்ந்து வாசிங்க. அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அவர்கள் என்னை விசுவாசியாதபடியினாலே பாவத்தை குறித்தும், நீங்கள் இனி என்னை காணாதபடிக்கு நான் என் பிதாவிடத்துக்கு போகிறபடினாலே நீதியை குறித்தும், இந்த உலகத்தின் அதிபதி நியாயந்தீர்க்கப்பட்டதினாலே நியாய தீர்ப்பை குறித்தும் கண்டித்து உணர்த்துவார். இன்னும் அநேக காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டியதாயிருக்கிறது, அவைகளை நீங்கள் இப்பொழுது தாங்க மாட்டீர்கள். சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். அவர் என்னுடையதில் எடுத்து உங்களுக்கு அறிவிப்பதினால் என்னை மகிமைப்படுத்துவார். அதுதான் பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த வார்த்தை. இப்போ இயேசு கிறிஸ்துவானவர் ஒரு வார்த்தைனா, அவர் போய் நமக்கு இன்னொரு வார்த்தையை அனுப்பி இருக்கிறாரு. அவர் தான் லிவிங் காட், வாழுகிற தெய்வம், நமக்குள்ளே வாழுகிறதான வசனம், ஜீவனுள்ள வசனம். யாருன்னா பரிசுத்த
ஆவியானவர். 50வது நாளிலே அவர்களுக்கு நியாயப்பிரமாணம் கிடைத்தது. 50வது நாளிலே நமக்கு வாழுகிற வசனம், ஜீவனுள்ள வார்த்தை கிடைத்தது. பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வருகிறார். இந்த சம்பவத்தினுடைய நிழலாட்டம் தான் அங்கே நடக்குது. எங்கே இருக்குது? இஸ்ரவேல் தேசத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடக்குது. அவர்கள் விடுதலையாக்கப்படுறாங்க. இப்போ பாருங்கள், நல்லா கவனிங்க. பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டு அவங்க விடுதலையாக்கப்பட்டாங்க. இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு நாம் விடுதலையாக்கப்பட்டோம். அவங்க செங்கடலை கடந்தாங்க. அதை ஞானசானம் பைபிள் சொல்லுது. ஒரு சிலர் செங்கடலை கடந்ததை ஞானசானம் பைபிள் சொல்லுது. நாம் ஞானசானம் எடுத்தோம். அடுத்த அக்கினி ஸ்தம்பம், மேகஸ்தம்பம், நமக்கு பரிசுத்த ஆவியினாலும் ஜலத்தினாலும் ஞானசானம் கொடுக்கப்படுது. 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரத்தில் இதை குறித்து பவுல் பேசுகிறாரு. அதுக்கு அடுத்து 50வது நாளில் அவங்க நியாயப்பிரமாணம் வருது. நமக்கு 50வது நாளில் பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வரார். எல்லாமே கரெக்டாக இருக்கும். அவங்க 12 நீரூற்று 70 பேரிச்ச மரத்துக்கிட்ட போவாங்க. நமக்கு 12 அப்போஸ்தலர்களும் 70 சீஷர்களும் ஆர்டர் வச்சுட்டு போனார். அப்படியே எல்லாமே எப்படி இருக்கும்? கரெக்டாக இருக்கும். இது ஒரு மிக முக்கியமான ஒரு நிழலான சத்தியம். அதில் நம்ம பார்க்குறது எதுன்னு கேட்டிங்கன்னா, 50வது நாளில் மலைக்கு மேலே அவங்களுக்கு கிடைக்கிறதான இந்த பிரமாணம். இந்த பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக இஸ்ரவேல் ஜனங்கள் சோரம் போனார்கள். சோரம் போனதுனால கர்த்தர் அவங்களுக்கு சில காரியங்களை கடினமாக கொடுக்கிறார். கொடுத்துட்டு இப்போ மோசையை பார்த்து சொல்கிறாரு, நான் உனக்கு பிரமாணம் கொடுக்குறேன், அந்த பிரமாணத்தை வாங்க வா. இந்த பிரமாணத்தை வாங்க வரதுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இப்போ என்ன இருக்குது? சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருக்குது. இந்த பிரமாணத்தை நீ வாங்கணும்னா சில காரியங்களை செய்ய வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு டைம் மலைக்கு போகும்போது இந்த மாதிரி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மோசே கொடுக்கல. செகண்ட் டைம் கொடுக்கும்போது மோசேக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் மாறுது. எப்படி மாறுது? இப்போ மோசையை பார்த்து சொல்கிறாரு, என்னிடத்துல ஒரு கண்மலை உண்டு. இப்போ நீ எங்கே வந்து நிற்கணும்? அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே உன்னை நான் வைப்பேன். ஏன் வைப்பேன் அப்படின்னு கேட்டால், ஃபஸ்ட்டு டைம் போகும்போது ஒரு பிரமாணம் வாங்குறது நியாய பிரமாணம். செகண்ட் டைம் வாங்க போகிறது நமக்கு வரக்கூடிய கிருபையின் பிரமாணம். இந்த கிருபையின் பிரமாணத்தை வாங்கணும்னா வெடிப்பின் கண்மலை வெடிப்புக்குள்ளே இருக்கணும். கண்மலை வெடிப்புங்கிறது எதை குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்துவானவரே அந்த கண்மலை, அவரை அடித்த அந்த வெடிப்பு ஒன்று இருக்குது. அவருடைய அடிக்கப்பட்டதான இடம் ஒன்று இருக்குது. அதனால தான் பவுல் சொல்கிறாரு, அந்த ரத்தத்தினாலே கிருபாசனத்தினாலே கிட்டி நெருங்கி சேருகிறோம். இப்போ அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளே போய் நம்ம உட்காந்துக்கிட்டோம்னா, இப்போ நம்ம மிக முக்கியமான ஒரு காரியத்தை செய்ய போகிறோம். என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, மோசே கேட்குற, ஆண்டவரே நான் உங்களை முச்சடியில் மகிமையில் பார்த்துட்டேன், மலையில் நீங்கள் மேகமாக இறங்கின மகிமையை நான் பார்த்துட்டேன், மேகத்துக்கு நடுவில் நான் உள்ளே வந்து நீங்கள் பேசுகிறதெல்லாம் கேட்டுட்டேன். ஆனால் இன்னும் ஒரு மகிமை உங்ககிட்ட இருக்குது. என்ன மகிமை இருக்குது? இன்னும் ஒரு மகிமை உங்ககிட்ட இருக்குது, எனக்கு அதை காட்டுங்க அப்படின்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, என்னை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஆனால் அந்த மகிமையை நீ பார்க்கணுன்னா உனக்கு நான் ஒரு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வைக்கிறேன். அதன்படி வந்தால் நீ அந்த மகிமையை பார்க்கலாம். என்ன செய்யணும்? ஒரு கண்மலை வெடிப்பு இருக்குது, அங்கே நான் உன்னை கொண்டு போய் வைக்கிறேன், நீ அந்த கண்மலை வெடிப்பு கொண்டு உட்காந்துக்கோ. இது சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுதும் நீ என்னுடைய முன்புறத்தை பார்க்க மாட்ட, நான் கடந்து போவேன் என்னுடைய பின்புறத்தை. பின்புறத்தில் நாம் என்ன நினச்சிக்கிறோம்னா பேக் சைட் ஆஃப் த காட்னு நினச்சிக்கிறோம். பேக் சைட் ஆஃப் த காட் கிடையாது. அது தேவனுக்கு முன்பதாக ஒரு காரியம் உண்டு. அவருடைய சத்தியத்தில், அவருடைய சரித்திரத்தில் பின்னாக ஒரு காரியம் நடக்க போகுது. 2 காரியம் இருக்குது. முன்னாடி அவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எரிச்சல் உள்ள தேவனாக வெளிப்பட்டார். அதை நீங்கள் பார்க்க முடியாது. அதனால தான் அதை கண்ட ஒருவனும் உயிரோடு கூட இருக்க முடியாது. ஏன்னா அவர் பரிசுத்தமுள்ள தேவன். இப்போ அந்த தேவனை இஸ்ரவேல் ஜனங்கள் காண முடியாது. காரணம், அவர்களுக்கு அவங்கள பார்க்கறதுக்கு தேவையான கவசம் இல்லை. ஏன்னா நம்ம பாவத்தில் இருக்கிறோம். ஏசாயா சொல்கிறாரு, நம்முடைய பாவங்களே அவருக்கு நமக்கு என்னவா இருக்குது? தடையாக இருக்கிறது, நடுவில் இருக்குது. அப்போ இப்போ இந்த தேவனை நீ பார்க்கணுன்னா, இந்த கர்த்தரை நீ பார்க்கணுன்னா அதுக்கு சில ப்ரொசீஜர் இருக்குதுப்பா. என்னது? அடிக்கப்பட்ட கண்மலைக்கு நடுவில் போய் நீ உட்காந்துக்க. அடிக்கப்பட்ட கண்மலைன்னா, அடிக்கப்பட்ட இயேசு கிறிஸ்துவின் மூலமாகத்தான் நாம் மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ளே பிரவேசித்து சிங்காசனத்தில் உட்கார்ந்திருக்கிற பிதாவாகிய தேவனை பார்க்க முடியும். அல்லேலூயா. அப்போ இயேசு கிறிஸ்துவின் மூலமாக திரைச்சீலை கிழிக்கப்படுகிறது. அப்போ நம்ம உள்ளே போய் அவரை பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துக்கு வந்தாதான். இப்போ நாம் என்ன நினைக்கிறோம்? நம்ம ஒரு 10வது வசனம், ஏதோ நான் ஒரு உடன்படிக்கை பண்ணுகிறேன், பூமி எங்கும் எந்த ஜாதிகள் இடத்திலும் செய்யப்படாத அதிசயங்களை உன் ஜனத்தின் எல்லாருக்கும் முன்பாக செய்வேன், உன்னோடு கூட இருக்கிற ஜனங்கள் என்னை கர்த்தருடைய செய்கையை காண்பார்கள், உன்னோடு கூட இருந்து நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். இது உங்களுடைய வாக்குத்தத்தமாக இருக்கலாம். இதான் உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததா இருக்கலாம். ஆனால் எந்த ஒரு வாக்குத்தத்தத்தையும் சுதந்திரிப்பதற்கு சில வழிமுறைகள் இருக்கிறது. ஆண்டவர் வந்து மேஜிக் மாதிரி வாக்குத்தத்தம் நிறைவேற்றி கொடுக்க மாட்டார். யூ மஸ்ட் டூ சம்திங். அதுக்கு
நிறைய பேர் இன்னைக்கு கடைசி காலத்தில் உங்களுக்கு எப்படி போதிக்கிறாங்கன்னா, கவலைப்படாதீங்க, கர்த்தர் எப்படி இருந்தாலும் உன்னை ஆசீர்வதிப்பார். அப்படிலாம் பண்ணவே மாட்டார். பையனுக்கு நம்ம ஷேவிங் ரேசரை கையில் கொடுக்கறதுக்கு ஒரு ஏஜ் வரணும், நம்ம வெயிட் பண்ணுறோம். கொடுக்குறேன்டா, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. ஒரு ஸ்டேஜ் வரட்டும், அதை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உனக்கு பக்குவம் வரட்டும், நானே உன் கையில் எடுத்து கொடுக்குறேன். ஒரு நாள் நானே கேட்பேன், ஏன்டா ஷேவ் பண்ணாமல் இருக்கிறேன், நானே உன்னை கேட்குற காலம் ஒன்று வரும். அதே மாதிரி தான் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை, வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டேன்னு சொல்லலை. அந்த வாக்குத்தத்தத்தை ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பக்குவப்படுத்தி தான் கர்த்தர் அதை உன் கையில் கொடுப்பார். அப்போ கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றுவதற்கு உங்களுக்கும் எனக்கும் சில ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கிறார். இப்போ அந்த 10வது வசனம் உங்களுடைய வாக்குத்தத்தமாக இருக்குமானால் அதற்கு முன்பதாக நீங்கள் செய்ய வேண்டிய வெரி இம்பார்ட்டன்ட், நீ முதலாவதாக மலையின் உச்சிக்கு ஏறு. உன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே மலையின் அனுபவத்துக்கு வரணும். அந்த மலையிலையும் கண்மலை அடிக்கப்பட்ட ஒரு இடம் இருக்கு, ஒரு பர்டிகுலர் பிளேஸ். இப்போ இந்த வசனத்தினுடைய நிஜம் எங்க இருக்குன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டவர் சொல்றாரு யாரை பார்த்து? அப்போஸ்தலர்களை பார்த்து சொல்றாரு. வாசிங்க, அப்போஸ்தலர் படிக்கிற 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. அப்போஸ்தலர் 1:5 வாசிங்க. எருசலேமை விட்டு போகாமல் பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற அப்ப எருசலேமிலே தான் நீங்க இருக்கணும். எது வரைக்கும்? இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்ககிட்ட வர வரைக்கும். எருசலேமில் மட்டும் இல்ல, எருசலேமில் ஓர் இடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள். 2:1 வாசிங்க. இப்போ அப்போஸ்தலர் 2:1, ஓரிடத்தில் வந்தார்கள். எருசலேமில் ஓர் இடத்தில் அவர்கள் இருக்கும்போது பரிசுத்த ஆவியாகிய வாக்குத்தத்தம் அவர்கள் மேல் இறங்கினது. இப்போ ஆண்டவர் சொல்றாரு, மலையின் உச்சி ஏறி வா. இப்போ 34ஆம் அதிகாரத்தில் மோசையை பார்த்து ஆண்டவர் சொல்ற வார்த்தை என்னன்னா, 2வது வசனத்தில், விடியற் காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில். மலையின் உச்சிக்கு வந்துட்ட, சரி உச்சிக்கு வந்துட்டா ஓகேவா? இல்லை, அங்கே ஒரு இடம் இருக்கும், கண்மலை வெடிப்பு, அந்த இடத்துக்கு நீ வா. அந்த இடத்தில் வைக்கும் போது தான் உன்னுடைய வாக்குத்தத்தம் நிறைவேற ஆரம்பிக்கும். The place is very important. உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறதுக்கு நம்முடைய ஆவிக்குரிய அனுபவமோ அந்த ஆவிக்குரிய ஸ்டேட்டஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ மோரியா மலையில் பலி கொடுக்க ஈசாக்கை கூப்பிட்டுட்டு புறப்பட்டுட்டார் ஆபிரகாம். வேலைக்காரங்கிட்ட வந்துட்டார், வேலைக்காரங்களை கூட்டிகிட்டு வர்றார். ஒரு இடத்துல ஆபிரகாம் வேலைக்காரங்களை பார்த்து சொல்கிறாரு, நீங்கள் இங்கே இருங்கள், நீங்கள் என்ன செய்யுங்க, இங்கே இருங்க, நானும் பிள்ளையாண்டானும் போய் பலி செலுத்தி விட்டு திரும்பி வருவோம் சொல்லிட்டு, அதுக்கப்புறம் எவ்வளோ நாள் தேடினார் பாருங்களேன் அந்த இடத்த. அந்த அந்த வசனம் வாசிங்க, ஆதியாகமத்தின் புஸ்தகத்தில் 22ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். தேவன் அவனுக்கு சொல்லியிருந்த இடத்துக்கு வந்தார்கள். அங்கே ஆபிரகாம் ஒரு பலிபீடத்தை உண்டாக்கி கட்டைகளை அடுக்கி தன் குமாரனாகிய ஈசாக்கை கட்டி அந்த பலிபீடத்தில் அடுக்கிய கட்டைகளின் மேல் அவனை கிடத்தினான். இப்போ பாருங்க, நல்லா மலைக்கு வந்தாச்சு, மோரியா மலைக்கு. மலையில் எல்லா இடத்துலையும் பலி செலுத்த முடியாது. தேவன் அவனுக்கு நியமித்த இடம் ஒன்று இருக்கிறது, அங்கே வந்து தான் பலி செலுத்த வேண்டும். மலை உச்சிக்கு வந்தாச்சு, அங்கே வந்தவொடனே தேவன் வந்துட மாட்டாரு. நீ என்னை பார்க்கணுன்னா அங்கே ஒரு வெடிப்பு இருக்கிறது, அங்கே வந்து உட்காரணும். பரிசுத்த ஆவியாகிய உன்னிடத்தில் அவர் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமில் சாட்சியாக இருப்பீங்க, எல்லாம் உண்மைதான். ஆனால் அது வரைக்கும் எருசலேமில் ஓர் இடத்தில் நீங்கள் கூடி வர வேண்டும். அந்த இடத்துக்கு நீங்கள் பர்டிகுலர் பிளேஸ், கர்த்தர் உங்களுக்கென்று ஒரு ஆவிக்குரிய ஸ்தானத்தை வைத்திருக்கிறார். அந்த ஸ்தானத்துக்கு நீங்கள் வரும்போது தான் உங்கள் வாக்குத்தத்தம் நிறைவேற தொடங்கும். ஒவ்வொரு ஆவிக்குரிய பரிசுத்தவான்களும், ஒவ்வொரு ஆவிக்குரிய ஊழியர்களும், ஒவ்வொரு ஆவிக்குரிய வாழ்க்கையில முன்னேறினவங்களுடைய காரியங்களை கேட்டிங்கன்னா, அவர்களுக்கு ஒரு ஆவிக்குரிய அனுபவம் வந்த பிறகுதான் கர்த்தர் ஆசீர்வாதத்தை கட்டளையிட்டு இருக்கிறார். சும்மா ஆண்டவர் இடத்தை தூக்கி கொடுத்துட மாட்டார். அவருக்கு நான் எப்பவும் சொல்வேன், அவருக்கு ஒரு 6000 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. மனுஷனை பார்த்துருக்கிறார், ஆதாம்லேருந்து பார்த்துட்டே இருக்கிறார். நம்ம ஒரு 10 பேரை பார்த்துட்டாலே எவனையும் நம்ப மாட்டோம் இல்லை? ஒரு 10 பேர் நம்மளை ஏமாற்றிட்டானா அதுக்கப்புறம் நம்ம யாரும் என்ன செய்ய மாட்டோம், நம்ப மாட்டோம். யாரை பார்த்தாலும் தப்பாகவே பார்ப்போம். ஏன்னு கேட்டு பாருங்கள், எனக்கு அனுபவம் அப்படி மோசமான அனுபவங்க, நான் பட்ட பாடுகள் ஒரு வகையில நல்லவங்க இல்லைங்க. அப்போ நீங்கள் யோசித்து பாருங்கள், நம்ம பார்த்த 4 பேர் கெட்டவங்கன்னொடனே நம்ம எல்லாருமே டிசைட் பண்ணுறோமே, தேவன் பார்த்தா எல்லாருமே கெட்டவன். நோவா காலம் வரைக்கும் அவர் பார்த்ததில்ல, நோவாவை தவிர அத்தனை பேர் எப்படி தானாமா? பூமி அத்தனையும் சீர்கேடாக இருந்தது. 400 வருஷம் மல்கியாலேருந்து மத்திய வரைக்கும் ஒரு நல்லவன் கூட இல்லையாமா, இருண்ட காலம். இவ்வளோத்தை பார்த்து ஆண்டவர் நம்மளை நம்புறாருன்னா அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அதுக்கு பிறகும் நம்மளை நம்புறாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ அவர் இப்போ என்ன விரும்புகிறாரு, நான் உன்னை ஆசீர்வதிக்கிற மாதிரி நான் திருப்பியும் நம்புகிறேன், நான் உன்னை நம்புகிறேன் இல்லைன்னா சொல்ல. ஆனால் நான் இப்போ கொஞ்சம் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுட்டேன், ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு வாங்க, அதுக்கு பிறகு நான் உங்களை என்ன செய்கிறேன், ஆசீர்வதிக்கிறேன். உங்களுக்கு ஒரு ஆவிக்குரிய இடத்தை கர்த்தர் நிர்ணயம் பண்ணியிருப்பார்.
அந்த இடத்திலோட அந்த ஸ்டேட்டஸ்க்கு நீங்கள் வரும்போது கர்த்தர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதிப்பார். அது வரைக்கும் நீங்கள் அந்த ஸ்டேட்டஸை அட்டைன் பண்ணணும். நான் ஸ்டேட்டஸுங்கிறது உங்களுடைய ஊழியத்தில் நீங்கள் அடைகிறதான இடம் நான் சொல்லலை. உங்களுக்கும் தேவனுக்கும் உள்ளதான உறவில் இருக்கக்கூடியதான அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டேட்டஸ். நீங்களும் தேவனை எவ்வளோக்கு எவ்வளோ நெருங்குறீங்க. 40 வருஷம் ஆச்சுங்க தேவன் மோசையை நம்புறதுக்கு. 40 வருஷம் ஆச்சு. ஆடு மேய்ச்சி 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 திக்குவாய் மந்தனாவா மாறி அந்த மலையை ஒரே மலையை பக்கத்தில் மேய்ஞ்சி 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 அவருக்கும் ஒரு நாள் தான் கத்தர், வா மோசே நம்ம 2 பேரும் பேசுவோம். இப்போ ஆண்டவரே இந்த மலைக்கிட்ட 40 வருஷமாக பேசுனேன். 40 வருஷம் நான் பார்த்துருக்குறேன். இப்போ தான் நீ திக்குவாய் மந்தனாவா மாறி இருக்கிறேன். அது வரைக்கும் காட் வெயிட் பண்ணுறாரு. அப்போ ஏன் கர்த்தர் இன்னும் எனக்கு வாக்குத்தத்தம் பண்ணினது உண்மை, கர்த்தர் எனக்கு சொன்னது உண்மை. இப்போ 10ஆம் வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். இந்த வாக்குத்தத்தம் கண்டிப்பாக நடக்கும். வாக்குத்தத்தம் பண்ணினவர் பொய்யுரையாத தேவன். அவருடைய வாக்குத்தத்தங்களும் கிருபாவரங்களும் மாறாதவைகள். அது கண்டிப்பாக நடக்கும். ஆனால் ஏன் இன்னும் நடக்கலைன்னு உங்களுக்கு கொஸ்டின் இருக்குமானால் அதை பெற்றுக்கொள்ளுகிற இடத்திற்கு நான் இன்னும் வரவில்லைன்னு அர்த்தம். மேலே ஸ்டேஜில் கிஃப்ட் வச்சுக்கிட்டு நிற்பாங்க, பேர் அனௌன்ஸ் பண்ணுவாங்க. ஃபஸ்ட் ரேங்க் எடுத்த பையன் மேலே வாங்க அப்படின்னு உடனே அந்த கிஃப்ட் வச்சுக்கிட்டு நிற்கிறவருடைய இடத்துக்கு யார் தான் போகணும்? கீழே இருக்கிறவர் தான் போகணும். கீழே இருக்கிறவர் மேலே போய் அந்த கிஃப்ட்டை வாங்கினா தான் எல்லாருக்கும் என்ன செய்யும் தெரியும், எல்லாரும் கை தட்டுவாங்க. அந்த மேலே வச்சுக்கிட்டு இருக்கிறவர் ஒவ்வொருத்தருக்காக வந்து வந்து கீழே என்ன செய்ய மாட்டார், கொடுக்க மாட்டார். அவர் உட்காந்துக்கிட்டு அவர் நிற்கிற இடத்துக்கு நம்மளை வர சொல்வார். அந்த இடத்துக்கு நீங்கள் போயிட்டீங்கன்னா அவர் கையில் இருக்கிற கிஃப்ட் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அப்போ எனக்கு இன்னும் கிடைக்கலையே. நிறைய பேர் என்கிட்ட மெயிலெல்லாம் கேட்பாங்க, ஆண்டவர் எவ்வளோ காரியங்கள் சொன்னாருங்க, எங்கள் நடக்கவே இல்லை. ஏன் நடக்கலை அப்படின்னா நான் இன்னும் அதை வாங்குகிற இடத்துக்கு வரலன்னு அர்த்தம். பல நேரங்களில் நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஒன்றுமே இந்த மினிஸ்ட்ரியில் கஷ்டப்பட்டேன்னு நான் சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா நான் போய் மிஷினரிகளை பார்க்குறேன். அந்த மிஷினரிகள் பட பாடுகளை பார்க்கும்போது நான் கஷ்டப்பட்டேன்னு சொன்னேன்னா அது அநியாயம். ஏன்னா அவங்க மிருகத்துக்கு மத்தியிலையும் பசிக்கு மத்தியிலையும் பஞ்சத்துக்கு மத்தியிலையும் மழைக்கு மத்தியிலையும் 2 வீலரில் நைட்டில் அவங்க படுற கஷ்டங்களை பார்த்த பிறகு நாம் இங்கே காரு வந்து ஓடும் போது கரகரான்னு சவுண்டு வந்து வழியில் நின்றுச்சுன்னா எவ்வளோ உபத்திரவத்துக்கு நடுவில் நாம் ஊழியம் பண்ணி கொண்டிருக்கிறோம் தெரியுமா? ஊழியத்துக்கு போயிட்டு வரும்போது கார் நின்று விட்டது. இப்படி நான் சொன்னேன்னா ஆண்டவருக்கு எனக்கு எப்படி இருக்கும்? எனக்கு ஒரு வேளை நான் மிஸ்டரியை பார்க்காம இருந்தால் நான் சொன்னால் நியாயம். மிஸ்டரியை பார்த்துட்டு வந்த பிறகு நான் இந்த வார்த்தையை சொன்னால், டேய் அவன் படுற பாட்டுக்கு நீ படுற பாட்டுக்கு என்னடா சம்மந்தம் இருக்குது? யானையை பார்த்துட்டு அவங்க சொல்கிறாங்க, ஆனால் இப்போ தான் நான் யானை போயிருக்கு இந்த பக்கம், நீங்கள் யானையை பார்த்துருக்கீங்களான்னு கேட்டேன். ஆனால் ஒரு நாள் யானை துரத்திட்டு வந்துச்சுனே, ஒரு மரத்தை ஒட்டிக்கிட்டு நின்றுக்கிட்டேனே, அது ஒரு 10 நிமிஷம் பார்த்துட்டு போயிடுச்சுன்னுன்றாரு. யானை துரத்துச்சாமா. நமக்கு நாய் துரத்துனாலே டென்ஷன் ஆகுது. நாய் துரத்தினோட இது கடிச்சிருமோ நமக்கு பயம் வந்து நாயை கல்லெடுத்து அடித்து என்னென்ன வேலை அதை வந்து நம்ம சாட்சியாக வர சொல்லுவோம். ஊழியத்தின் பாதையில் வரும்போது வழியெல்லாம் நாய்கள் எங்களை துரத்தியது. அப்போ நம்ம இதை தான் பாடுகள் நினச்சிட்டு இருக்கிறோம். நான் யோசிப்பேன், ஆண்டவரே நான் ஒன்றுமே நினைக்கலையே, நான் ஒன்றுமே இன்னும் செஞ்ச மாதிரி எனக்கு ஒன்றுமே தெரியலையே. ஆண்டவர் சொல்கிறாரு, உனக்கும் எனக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்கோ அதை பேஸ் பண்ணி தான் உறவு. மேலே தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவனை கண்டேன், அவனை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுக்கிட்டேன். மோசையை முகமுகமாய் நான் கண்டேன், என் வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவன் எனக்கு தெரிஞ்சிச்சு, அவனை கொண்டு போய் மேலே உட்கார வச்சுக்கிட்டேன். அதுதான் ஆண்டவர் உங்ககிட்ட எதிர்பார்க்குறாரு. உங்களுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த காட் எவ்வளோ தூரம் இருக்கிறதோ அதை பேஸ் பண்ணி தான் உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சி, அதை பேஸ் பண்ணி தான் உங்களுடைய ஆசீர்வாதத்தினுடைய வளர்ச்சி. கர்த்தர் உங்களுக்கு பண்ண வாக்குத்தத்தம் எப்போ நடக்கும்? உன் பர்சனல் ரிலேஷன்ஷிப் வித் த காட் எப்படி இருக்குது? நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, ஒரு டேலண்ட் இருந்தால் மேலே வந்துடலாம், இல்லை ஒரு கிஃப்ட் இருந்தால் போதும். மினிஸ்ட்ரியில் பொதுவாக சொல்கிறேன், எல்லாருக்குமே ஒரு எண்ணம் என்ன இருக்குன்னா, நம்ம கொஞ்சம் பூம் டக்குன்னு மேலே வரணும், உடனே சபை வளரணும், உடனே லைம் லைட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாங்க, இப்போ இருக்கிறவங்கள நிறைய பேர் உடனே ஒரு யூடியூப்பில் என்ன செய்கிறாங்க, பாட்டு ஏற்றி விட்டுறாங்க. ஃபேஸ்புக்கில் ஒரு 10 நிமிஷம் மெசேஜ் போட்டு விட்டுறாங்க. ஏன் ஃபேஸ்புக்கில் யூடியூப்பில் ஏற்றி விட்டுட்டோம்னா உடனடியாக நாம் உலகமெங்கும் பிரஸ்தாபப்பட்டுருவோம் அப்படின்னு நம்ம நினச்சிக்கிறோம். இயேசு காலத்திலேருந்து எனக்கு தெரிஞ்சு பைபிளில் உள்ளது, இயேசு காலத்திலேருந்து நம்ம காலம் வரைக்கும் இந்த மீடியா இவங்க எல்லாம் உங்களை எப்படி ப்ரொபகண்டா பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியாது. ஆனால் தேவன் நினச்சா மட்டும்தான் நீங்கள் வெளியே போவீங்க. தேவன் மட்டும் நினைக்கலன்னா நீங்கள் எப்பேற்பட்ட மீடியா பர்சனாக இருந்தாலும் நீங்கள் வெளியே போக முடியாது. ஒரு பெரிய இசை சிடிக்கள் வெளியிடுற நிறுவனம்,
அந்த நிறுவனத்தில் நான் ஒரு நாள் அந்த நிறுவனத்தினுடைய ஓனர் வந்து என்னுடைய ஃப்ரெண்டு. அவரோட உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் என்கிட்ட ஒரு நிதர்சனமான உண்மையை சொன்னார். அவர் சொன்னார், சார், ஒரு வருஷத்துக்கு நாங்கள் 100 ஆல்பம்ஸ் வெளியிடுறோம். 100 ஆல்பம் 200 ஆல்பம் என்ன செய்கிறோம், வெளியிடுறோம். எல்லாரும் வராங்க. எல்லாரும் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த நிறுவனத்தின் வழியாக நம்ம சீடியை போட்டோம்னா என்ன ஆயிடலாம், உடனே ப்ரொபகண்டா எல்லாம், ஏன்னா அவங்க எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிடுவாங்கன்னு. நாங்கள் 100 பேர் 150 ஆல்பம் வெளியிடுறோம். ஆனால் ஜனங்களை ரீச் ஆகிறது ஒருத்தரோ 2 பேரோ, மிஞ்சி போச்சுன்னா 3 பேர். அப்படி சொல்லிட்டு சொன்னார், எங்களால் அல்ல, அந்த 3 பேர் மேலேயும் கர்த்தருடைய கிருபை இருந்தது. அதனால் அந்த 3 பேரும் வெளியே வந்தாங்க. ஒரே நிறுவனம் தான், அவங்க பாரபட்சமாக செயல்படலை. எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் மார்க்கெட்டிங் பார்த்தாங்க. எல்லா ஷெல்ஃப்லையும் கொண்டு போய் எல்லாருடைய சீடியும் வச்சாங்க. ஆனால் ஏன் 2 பேர் 3 பேர் ரீச் ஆனாங்கன்னா, அவர்கள் மேல் கர்த்தருடைய கிருபை இருந்தது. ஆகவே ரீச் ஆச்சு. பெரிய நிறுவனங்கிறதுனால அவங்க வெளியிடுற எல்லாமே ரீச் ஆகிடாது. பெரிய கம்பெனியில் நம்ம உட்காந்துருக்குறோன்றதுனால, கூகுளில் வேலை செய்கிறதுனால எல்லாருமே பெரிய ஆகிட முடியாது. கர்த்தர் பார்க்குறாரு. ப்ரொப்பகண்டா ஆகிறது அவர் கையில் தான் இருக்குது. லைம் லைட்டுக்கு வர்றது அவர் கையில் தான் இருக்குது. அப்படி மீறி சுயமாக நீங்களாக வெளியே வந்து நாம் பெருசாகணும். இந்த GMOன்னு சொல்லுவாங்க, ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஆர்கன்ஸ்னு ஒன்று இருக்குது. இயற்கையாக வளர்றாமல் இவங்க என்ன பண்ணுவாங்க, அதை செயற்கையாக வளர்ப்பாங்க. ஒரு 8 மாதத்தில் வர வேண்டியதான ஒரு கோழியை 2 மாதத்தில் என்ன செஞ்சுருவாங்க, பெருசாக்கிடுவாங்க. அந்த GMO வரும். சிலர் செய்வாங்க, நாங்கள் நினச்சா யாரை வேணாலும் மேலே கொண்டு வருவோம், நாங்கள் நினச்சா யாரை வேணாலும் கீழே இறக்குவோன்னு சிலர்லாம் இருக்கிறாங்க. சில டிவி சேனல்கள், சில மேகசின்ஸ் இருக்குது. எங்கள் சேனலில் வந்தாலே யார் வந்தாலும் என்ன செஞ்சுருவாங்க, அவங்க ஃபேமஸ் ஆயிடுவாங்கன்னு நினச்சி அவங்க கொண்டு வருவாங்க. ஆனால் வந்த வேகத்திலே காணாமல் போயிடுவாங்க. சுயமாக மேலே வரணும்னு நினைக்கிற அத்தனை பேர் என்ன ஆயிடுவாங்க, வந்த வேகத்தில் காணாமல் போயிடுவாங்க. காரணம், அது கர்த்தரால் கொண்டு வரப்பட்ட உயர்வு அல்ல. கர்த்தர் கொண்டு வருகிற உயர்வு படிப்படியாய் வரும், ஆனால் நிரந்தரமாக இருக்கும். அப்போ ஆண்டவர் என்ன ஒரு இடத்துக்கு வர சொல்லியிருக்கிறாரு, ஒரு மலை உச்சிக்கு என்ன வர சொல்கிறாரு, ஒரு கண்மலை வெடிப்புக்கு என்ன வர சொல்கிறாருன்னா, நீங்கள் அந்த இடத்துக்கு வாங்க. அங்கே வரும்போது கர்த்தர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் 100% ஆம் என்றும் ஆமென் என்றும் நடக்கும். அல்லேலூயா. இப்போ 2வது ஆண்டவர் சொல்கிறாரு, நான் இப்பொழுது என் கையை வைத்து உனக்கு மூடுவேன். எனக்கு ரொம்ப ஆச்சரியம். அவருடைய முன்புறத்துக்கும் பின்புறத்துக்கும் நடுவில் இவருடைய கை இருக்குது. நல்லா புரியுதுங்களா? இவர் கையை வச்சுட்டாரு. கையை வச்சுட்டு கடந்து போகிறாரு. முன்புறம் போயிருச்சு. இப்போ கையை எடுக்கிறாரு, பின்புறம் தெரியுது. நான் சொல்கிறேன் புரியுதா? அந்த வசனத்தின்படி அவர் கையை வச்சு மூடிட்டாரு. இப்போ முன்புறம் போயிருச்சு. பின்புறம் வரத்துக்குள்ளே இவர் என்ன செய்கிறாரு, கை எடுக்கிறாரு. இப்போ இந்த முன்புறத்துக்கும் பின்புறத்துக்கும் நடுவில் ஒரு கேப் இருக்குது, ஒரு சின்ன மறைவு. மோசேக்கு இருண்ட காலம் அதுதான். அது ஒரு இருட்டு, ஒரு மறைவு. இந்த மறைவில் என்ன நடக்குன்னு தெரியாது. அந்த முன்புறம் போனது நமக்கு தெரியாது, பின்புறம் மட்டும் தெரியும். இதுதான் இஸ்ரவேலர்களுக்கு தேவன் தன்னை எரிச்சலுள்ள தேவனாக காட்டினாரு. நடுவில் ஒரு இருண்ட காலம். அந்த இருண்ட காலத்திற்கு பிறகு பின்புறம் வருகிறது. அந்த பின்புறம் தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இரத்தமும் மாம்சமாகி அவர்கள் கண்களுக்கு முன்பாக வந்தார். இஸ்ரவேல் கண்களுக்கு முன்ன வந்து நிற்கிறார். இப்போ என்ன சொல்லி அவர் சொல்கிறார்னா, எவன் மேல் இரக்கமாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் இரக்கமாக இருப்பேன், எவன் மேல் கிருபையாக இருக்க சித்தமாக இருப்பேனோ அவன் மேல் கிருபையாக இருப்பேன். அவர் இரக்கமும் கிருபையும் நிறைந்தவராய் வெளிப்பட்டார். அதுதான் அந்த பின்புறம். ஆண்டவர் சொல்கிறாரு, இன்றைக்கி இருக்கிற என்ன நீ பார்க்காத, பின்னாடி நான் ஒன்று வருவேன். அந்த மலையில் நில்லு. அந்த மலையில் நீ நிற்கும் போது எனக்கு ஒரு வெளிப்பாடு இருக்குது. அந்த வெளிப்பாடு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நான் வெளிப்படுவேன். அதை நீ பார், சாக மாட்டேன். இப்போ என்னை பார்த்தா செத்து போயிடுவேன். அப்போ நீ பார்த்தீங்கன்னா நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வேன். இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன தெரியுமா, அவங்க முன்னாடி பார்த்ததை முன்னாடி பார்க்கல, பின்னாடி பார்த்தாங்க. நாம் முன்னாடி பார்க்கல. யாரை பார்க்கல? இயேசுவை பார்க்கல. நான் சொல்கிறது உங்களுக்கு கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க நல்லா. முன்னாடி போனது எரிச்சல் உள்ள தேவன், அதை அவங்க பார்க்கல, மறைச்சிட்டார். இப்போ பின்னாடி வந்தது இயேசு கிறிஸ்து, கிருபையின் தேவன். அதைத்தான் இஸ்ரவேல் ஜனங்க கண்கூடாக பார்த்தாங்க. ரத்தம் மாம்சமாக வந்தார், அவங்க பார்த்தாங்க. ஆனால் உங்களுக்கு எனக்கு இப்போ என்ன தெரியுமா பிரச்சனை? அவங்களுக்கு பின்னாடி வந்தவர் தான் நமக்கு முன்னாடி. கிருபையும் இரக்கம் நிறைந்த இயேசு தான் நமக்கு ஃபஸ்ட்டு. நாம் அவரை என்ன செய்யலை, பார்க்கல. ஏன்னா அவர் மாம்சத்தில் வெளிப்பட்ட போது நாம் இல்லை, அது நமக்கு மறைத்த காலம். ஆனால் இப்போ நமக்கு பின்னாடி ஒன்று வருது. எந்த பின்னாடி தெரியுமா?
அவங்களால பார்க்க முடியாமல் ஒரு பின்னாடி இருந்துச்சே, அந்த பின்னாடியை பார்ப்பதற்கு கர்த்தர் இப்போ நமக்கு கிருபை தந்திருக்கிறார். என்னங்க சொல்கிறீங்க? இப்போ நம்ம அவரை பார்க்க முடியுமா? இப்போ நம்ம அவரை சந்திக்க முடியுமா? அந்த பிதாவாகிய தேவனை, அந்த எரிச்சல் உள்ள தேவனை, அந்த மகிமையின் தேவனை பார்த்தா செத்துருவோன்னு இருக்குதே, மனிதன் ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லைன்னு இருக்குதே, இப்போ நம்ம அவரை பார்க்க முடியுமா? முடியும். உங்களால் என்ன முடியும்? வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிங்க. வெளிப்பாடு 4:3 வாசிங்க. 2லேருந்து வாசிங்க. உடனே ஆவிக்குள்ளானேன். அப்பொழுது இதோ வானத்தில் ஒரு சிங்காசனம் வைக்கப்பட்டிருந்தது. அந்த சிங்காசனத்தின் மேல் ஒருவர் வீற்றிருந்தார். வீற்றிருந்தவர் பார்வைக்கு வச்சர கல்லுக்கும் பதுமராகத்துக்கும் ஒப்பாயிருந்தார். அந்த சிங்காசனத்தை சுற்றி ஒரு வானவில் இருந்தது. அது பார்வைக்கு மரகதம் போல் இப்போ தோன்றியது. பாருங்க, எந்த சிங்காசனம்? மோசே பார்க்க முடியாதுன்னு சொன்ன சிங்காசனம். மேலே உட்காந்துருக்குது பிதாவாகிய தேவன். எப்படிங்க சொல்றீங்கன்னா, 5ஆம் அதிகாரத்தில் சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கிறவருடைய கரத்திலிருந்து ஆட்டுக்குட்டியானவர் புத்தகச் சுருளை வாங்கினார்னு இருக்கு இல்லையா? அப்போ அடிக்கப்பட்ட வண்ணமாக இருக்கிற ஆட்டுக்குட்டி இயேசு கிறிஸ்துனா, சிங்காசனத்தில் உட்காந்துருக்கிறவர் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்கு முன்னாடி உட்கார்ற ஒரே அதிகாரம் யாருக்கு இருக்கு? பிதாவாகிய தேவனுக்கு தான் இருக்குது. மிச்சம் 24 மூப்பர்களும் முகம் குப்புற விழுந்துருவாங்க கீழே இயேசுக்கு முன்னாடி. சிங்காசனத்தின் மேல் ஒருத்தர் அவருக்கு முன்னாடியே உட்காந்துருக்கிறாருன்னா அவர் யாரா இருக்கணும்? பிதாவா இருக்கணும். அந்த பிதாவை தான் 4ஆம் அதிகாரத்தில் யார் பார்க்கறது? யோவான் பார்க்குறாரு. மோசே கிட்ட இந்த பிதாவை பார்க்க முடியாது, நான் குமாரனாக வெளிப்படுவேன் பின்னாடி, வேணா அதை பார்த்துக்கோன்னு சொன்னார். ஆனால் இப்போ நமக்கு சபைக்கு சொல்கிறாரு, நீ மாம்சத்தில் வந்த இயேசுவை பார்க்கல, ஆனால் சர்வ மகிமை பொருந்திய பிதாவை நீ பார்க்க முடியும். எப்போ பார்க்க முடியும் தெரியுமா? கர்த்தருடைய நாளில் நான் ஆவிக்கு உள்ளானேன். இந்த பிதாவை பார்க்கக்கூடியதான ஆவிக்குள்ளாகிற அனுபவத்தின் ஆரம்பம் தான் பெந்தகோஸ்தே எனும் நாள் வந்தபோது பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தது. அவர்களுக்கு கிடைக்காத அந்த மேல் வீட்டின் அனுபவம், பழைய ஏற்பாட்டில் யூதர்களுக்கு கிடைக்காத அனுபவம் உங்களுக்கு எனக்கும் கிடைச்சிருக்குது. அவங்க பார்க்க முடியாத முன்புறத்தை நீங்களும் நானும் பார்க்க போகிறோம். எப்படி பார்க்க போகிறோம்? கர்த்தருடைய நாளில் நீங்களும் நானும் ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்கு வரணும். நாம் இன்னுமே அந்த ஸ்பிரிச்சுவல் ஸ்டாண்டர்டை யோசிக்கவே இல்லை, அதை வாஞ்சிக்கவே இல்லை, அதை விரும்பவே இல்லை. இன்னும் நாம் நியாயப்பிரமாணக்காரங்க மாதிரி, புறஜாதியார் மாதிரி, உலகத்தார் மாதிரி, இன்னும் உலகத்தில் பலிக்கு பெருகணும், அப்படி ஆகணும், இப்படி ஆகணும், இதெல்லாம் கர்த்தருக்கு ஒரு பொருட்டே இல்லைங்க. தேவன் உங்களை ஆசீர்வதிக்கணும்னா ஒரு நாள் நைட்டில் சீரியர் பாளையத்தை மொத்தமாக க்ளோஸ் பண்ணி ஒரு படி வார்கோதுமை ஒரு பணத்துக்கும் 3 படி வார்கோதுமை ஒரு பணத்துக்கும் விற்கும்படி கர்த்தர் செய்வார். ஓவர் நைட்டில் பொருளாதாரத்தை மாற்ற கர்த்தரால் முடியும். எக்கானமி அன்றைக்கி மாறிடுச்சு ஓவர் நைட்டில். நாம் என்ன சொல்கிறோம்? கர்த்தர் எப்படி ஆசீர்வதிப்பார்? நான் சொல்வேன், லாக்டவுனில் என்னுடைய மினிஸ்ட்ரியை ஓவர் நைட்டில் கர்த்தர் அப்சைட் டவுனாக மாற்றி எனக்கு கொடுத்துருக்கிறார். இஸ் இட் பாசிபிள்? எஸ். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை. என்னுடைய எதிர்பார்ப்பு எதை நோக்கி இருக்கிறது? உலகத்தை நோக்கி இருக்கிறது. உலகத்தான் என்ன ஆசைப்படுறனோ அதைத்தான் நானும் ஆசைப்பட்டு இருக்கிறேன். அவங்க எப்படி மேலே வரணும்னு நினைக்கிறாங்க அதே மாதிரி தான் நானும் மேலே வரணும்னு நினைக்கிறேன். மற்ற ஆவிக்குரியவங்களுக்கு எனக்கு என்ன வித்தியாசம்? அவங்களும் பெரிய 100 கோடியில் சர்ச்சை கட்டணும்னு நினைக்கிறாங்க, நானும் 100 கோடியில் சர்ச்சை கட்டணும்னு நினைக்கிறேன். அவங்களும் 10,000 பேர் என் சபைக்கு வரணுங்கிறாங்க, நானும் 10,000 பேர் வரணுன்றேன். இதுதான் உன்னுடைய எக்ஸ்ட்ரீம் ஆசையா? இதான் விஷனா? இதுக்கு தான் கர்த்தர் நம்மளை கூப்பிட்டாரா? இல்லைங்க. உங்களை எண்ணி கர்த்தர் கூப்பிட்டது எதுக்கு தெரியுமா? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மறைத்து வைத்ததும், ஆபிரகாமுக்கு மறைத்து வைத்ததும், ஈசாக்குக்கு மறைத்து வைத்ததும், அவர்கள் காணக்கூடாததும், அவர்கள் ஆசைப்பட்டு பார்க்க முடியாததும் ஆகிய அந்த சர்வ வல்லமையுள்ள தேவனுடைய மகிமையை காணும்படி கர்த்தர் உன்னையும் என்னையும் அழைத்து வைத்திருக்கிறார். இந்த மகிமைக்குள்ள நீ நான் போயிட்டோம்னாலே கீழே எல்லாம் தானா நடக்கும். நீங்க அவருக்குள்ள போயிட்டீங்கன்னா, இப்போ யோசிச்சு பாருங்களேன், அவரையே தந்தவர் மற்ற எல்லாவற்றையும் அந்த இயேசுவையே கொடுத்துட்டாரா? இயேசு வந்துட்டாரா எல்லாமே தானாவே வந்துடும். இயேசு வந்துட்டாலே எல்லாம் தானா வரும்னா, நான் ஆவிக்குள்ளே போயிட்டேன்னா எங்கிட்ட இயேசு வந்தாலே எனக்கு எல்லாமே வரும். இப்போ நான் இயேசுக்குள்ளேயே போயிட்டேன், அப்போ என்ன ஆகும்? இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. இந்த உலகத்தில் இருக்கிற மேன்மைகள், ஆசீர்வாதங்கள், பட்டங்கள், பதவிகள், வீடு, வாசல், உணவு, இதெல்லாம் ஒரு விஷயமே இல்லைங்க. எல்லாம் பரலோகம் ரொம்ப கேஷுவலாக கொடுத்துட்டு போயிடும். நீங்கள் ஒரு நாள் பரலோகத்தை சோதிச்சு பார்த்துட்டீங்கன்னு வச்சுங்க, இந்த பக்கம் பல கிலோமீட்டருக்கு காடையும் அந்த பக்கம் பல கிலோமீட்டர் காடையும் கொடுத்து சாப்பிட விடாமல் அடிக்கவும் செஞ்சிடும். பரலோகம் அதையும் செஞ்சிடும். ஆண்டவர் மட்டும் ப்ரூஃப் பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னு வச்சுங்க, ப்ரூஃப் பண்ணிடுவார், அனுபவிக்க விடாமல் பண்ணிடுவார். ஒருத்தன் கேட்டான், வானத்தின் பலகனியை திறந்தா கூட இப்படிலாம் நடக்குமா? ஓவர் நைட்டில் இப்படி நடக்குமான்னு. நடக்கும், நீ பார்ப்ப, ஆனால் சாப்பிட மாட்டேன்.
ஏன் உனக்கு நான் ப்ரூஃப் பண்ணிடுவேன், சந்தேகப்பட்டல, உன் கதை முடிஞ்சு. நிறைய பேருக்கு அதான் நடக்குது. இப்போ நாம் இன்னைக்கு எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறோம்? ஆண்டவரே, நான் எப்படியாவது என்னுடைய ஓட்டத்தை முடிப்பதற்குள்ளாக ஒரு சபையை கட்டி நான் பார்த்துறேன். இது ஒரு பெரிய விஷயமாங்க. கர்த்தர் நினச்சா 52 நாள் அலங்கத்தை கட்டி முடிச்சிருவார். ராஜாவுடைய இருதயத்தை ஏவி எல்லாத்தையும் கையில் கொடுத்து அனுப்பிடாம்பார். இல்லைங்க, உலகத்தையே அவன் ஆட்டி படைச்ச ராஜா. உலகத்தை தானே அவன் ஆட்டி படைப்பா. உங்கள்கிட்ட தேவையானதை கையில் கொடுத்து கொடுக்குறவன அவனை பூனைக்குட்டி மாதிரி உங்கள்கிட்ட நான் மாற்றிடுவேன். ஏங்க, யாராவது கீழே வளர்றதுக்குள்ளே கத்திச்சு கொதற சிங்கங்க, அது அவனுக்கு தான்டா சிங்கம். உனக்கு வாயை கட்டினா பூனை மாதிரி உட்காந்துருக்கும். நீ வேறு, என்டையர்லி டிஃபரெண்ட். அப்போ என்னுடைய எதிர்பார்ப்பு எதில் இருக்குது? நான் எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறேன்? என் ஆவிக்குரிய வாழ்க்கை எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறது? என்னுடைய எதிர்பார்ப்பு இது அல்ல. ஆண்டவரே, அவர்கள் முன்புறத்தை பார்க்க முடியாதுன்னாங்கல்ல, பின்புறத்தை பார்த்தாங்கல்ல. இப்போ நான் அந்த பின்புறத்தை இல்லை ஆண்டவரே, முன்புறத்தை பார்க்குறவனாய் நான் மாறணும். ஆவிக்குரிய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துக்குள்ளே வரணும். நான் உட்காந்தா வானத்தின் பலகனி திறந்து, வானத்தில் இருக்கிற வாசல் திறந்து, சிங்காசனத்தில் விற்றிருக்கிறவருடைய முகத்தை பார்க்கக்கூடிய அளவுக்கு என்னுடைய ஸ்பிரிச்சுவல் லைஃப் மாறும். நீங்கள் அதை பார்த்தா, அந்த நாளில் நான் செத்தவனை போல இருந்தேன். நான் ஆவியில் இருந்தேனா, மாம்சத்தில் இருந்தேனா தெரியாது. தூதர் பாஷையை பேசினேனா, மனுஷர் பாஷையை பேசினேனா தெரியாது. எனக்கு ஒன்றுமே தெரியலையா, ஒன்றே ஒன்று தெரிஞ்சிச்சு, தேவனை நான் பார்த்து கொண்டு நின்றேன். இந்த முகத்தை நான் பார்த்துக்கிட்டே இருக்கணும், முகத்தை பார்த்துக்கிட்டே இருக்கணும். அவராக சொல்வார், நீ போ. இல்லை ஆண்டவர் நான் போகல. இல்லை நீ போ, கொஞ்ச நாளைக்கு போயிட்டு வா, இதை போய் ஜனங்களுக்கு சொல். அவராக அனுப்புவார். நம்முடைய ஆவிக்குரிய அனுபவம் எப்படிப்பட்டதாக இருக்குது? ஒவ்வொரு நாளும் ஆண்டவர்கிட்ட அதை விரும்பணுங்க. ஆண்டவரே, இன்றைக்கி என்ன நான் நியூ எக்ஸ்பீரியன்ஸ் ஸ்பிரிச்சுவலி பெற்றுக்கொள்கிறேன்? இன்றைக்கி என்ன அந்த வேத வசனத்தில் நான் ஒரு வெளிப்பாடை பெற்றுக்கொள்கிறேன்? அந்த 2வது ஸ்தானம், நான் முதலில் அவர் இருக்கிற இடத்திற்கு வருகிறேன். 2வது, எனக்கும் அவருக்கும் உள்ளதான ஐக்கியம், நான் அவரை பார்க்க தொடங்குகிறேன். இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, 5வது வசனம் வாசிங்க, 34:5. கர்த்தர் ஒரு மேகத்தில் இறங்கி அங்கே அவன் அருகே நின்று கர்த்தருடைய நாமத்தை கூறினார். இவன் கேட்டானா? மோசே அதை கேட்டானா? மோசே கேட்டது என்ன? நான் மகிமையை பார்க்கணும். ஐ வாண்ட் டு see. அவன் கேட்டது விஷன், கர்த்தர் கொடுத்தது சவுண்டு. கர்த்தர் அவருடைய நாமத்தை கூறினார். அவன் பார்த்தா போதும் தான் நினச்சான். கர்த்தர் காமிச்சிட்டு ஒன்று சொல்கிறாரு, இந்த நாமம் இருக்குல்ல, இப்போ நான் உனக்கு ஒரு நாமம் சொல்கிறேன். இந்த நாமம் என்ன நாமம் தெரியுமா? 4000 வருஷமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லாத நாமம். யார் கேட்டாலும் அது அதிசயம் அதிசயம் நான் மறைச்சி வச்சுருந்த நாமம். ஒருத்தருக்கும் சொல்லாது. ஏன்னா இந்த நாமம் உலகத்தை ஜெயிக்க போகிற நாமம். இந்த நாமம் சாத்தானை ஜெயிக்க போகிற நாமம். இந்த நாமம் மரணத்தை ஜெயிக்க போகிற நாமம். அது 4000 வருஷம் கழிச்சு தான் வெளிப்படணும். ஆனாலும் அப்படிப்பட்ட வெளிப்பாடை உனக்கு நான் இப்பொழுது சொல்லுகிறேன். எப்படிப்பட்டதான வெளிப்பாடு பாருங்க. ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு, ஆதாமிலிருந்து மறைச்சு வச்சிருந்த நாமத்தை அதே மோசே தாங்க 3ஆம் அதிகாரத்தில் கேட்குறான், ஆண்டவரே நான் போவேன். அவங்க அந்த இடத்துல அவருடைய நாமம் என்னன்னு கேட்பாங்க. உடனே இவர் என்ன தெரியுமா சொல்கிறாரு? நீ போய் அவங்கக்கிட்ட என்ன சொல்லு, நான் ஆபிரகாமின் தேவனும் ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமானவர் உங்களிடத்தில் என்னை அனுப்பினார்னு போய் சொல்லு. அவங்க நம்புவாங்க. நான் கேட்டது உங்கள் பேரை. இப்போ நீங்கள் யார் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க? ஆபிரகாம் பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, ஈசாக்கு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க, யாக்கோபு பேரை சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. எப்போ உங்கள் பேரை சொல்லுவீங்க? ஆண்டவர் சொல்கிறாரு, எங்கிட்ட ஒரு கண்மலை இருக்குது, ஒரு வெடிப்பு இருக்குது, ஒரு உச்சி இருக்குது, அங்கே உட்காரு, கையை மூடுவேன், என் பின்புறத்தை பாரு, அதுக்கப்புறமா தான் உனக்கு அந்த வெளிப்பாடே கிடைக்கும். இன்றைக்கி நம்ம எதை எதிர்பார்க்குறோம்? இன்றைக்கி எதை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம்? ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு நான் சொல்கிறேன். எல்லா ஆபிரகாமின் ஆசீர்வாதங்களும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக ஆம் என்றும் ஆமேன் என்றும் நிறைவேறுகிறது. எதை எதிர்பார்க்குறோம்? ஈசாக்கின் ஆசீர்வாதங்கள். ரெகோபோத் என்று கர்த்தர் சொன்னார், இல்லைன்னு நான் சொல்லலை. ஈசாக்கின் மூலமாக அந்த சந்ததி, ஈசாக்கின் மூலமாக வந்த அந்த சந்ததி கிறிஸ்துவே. யாக்கோபின் ஆசீர்வாதங்கள் இல்லைன்னு சொல்லலை. யாக்கோபினுடைய ஆசீர்வாதத்தில் தான், இஸ்ரவேலுக்குள்ள தான் கர்த்தர் நமக்கு வந்தார். எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்குது. ஆனால் ஆண்டவரே, நான் கேட்டது இந்த ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதம், ஈசாக்கின் ஆசீர்வாதம், யாக்கோபின் ஆசீர்வாதங்கள்லாம் பூமிக்குரியது. நான் கேட்டது
வானத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கு, யாருக்குமே மறைக்கப்பட்டு சொல்லப்படாத ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு நீங்கள் சொல்லணும் ஆண்டவரே. எப்பேற்பட்ட வெளிப்பாடு! இப்போ யோசித்து பாருங்க, 65 புக்கில் கிடைக்காத வெளிப்பாடு 66வது புக்கில் கிடைக்குது. யாருக்கு கிடைக்குது? யோவானுக்கு கிடைக்குது. எந்த யோவானுக்கு கிடைக்குது தெரியுமா? 12 பேர் உட்காந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க எல்லாம் உட்காந்துருந்த இடம் வேற, இவன் உட்காந்துருந்த இடம் வேற. இவன் எங்கே உட்காந்துருப்பான் தெரியுமா? இருதயத்துக்கு சாஞ்சிக்கிட்டு பக்கத்தில் உட்காந்துருப்பான். அதுதான் கண்மலையினுடைய வெடிப்பு. இயேசு கிறிஸ்து தான் அந்த கண்மலை. அந்த கண்மலை மேலே சாஞ்சிக்கிட்டு யாரும் வர முடியாத டிஸ்டன்ஸில் அவ்வளோ க்ளோஸாக உட்காந்துக்கிட்டு இப்போ அவன் கேட்பான், ஆண்டவரே உன்னை காட்டி கொடுக்க போகிறானே அவன் யார்? எவன் கேட்டாலும் சொல்ல மாட்டார், அவன் கேட்டால் சொல்லுவார். நீங்களும் நானும் அந்த இடத்துக்கு வரும்போது யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாட்டை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவார். உங்களுக்கும் எனக்குன்னு ஒன்று வச்சிருப்பாருங்க. உங்களுக்கும் எனக்குன்னு ஒரு ஆசீர்வாதம் வச்சிருப்பாரு. அது ஸ்பிரிச்சுவல் ஆசீர்வாதமாக இருக்கும், வேர்ல்ட்லி ஆசீர்வாதம், வாட் எவர் இட் இஸ், ஒன்று வச்சிருப்பார் ஆண்டவர். அந்த ஆசீர்வாதம் எப்போ உனக்கும் எனக்கும் கிடைக்கும் தெரியுமா? அந்த கண்மலை வெடிப்புக்கிட்ட போயிட்டு அந்த பின்புறத்தை பார்க்க தொடங்கும் போது அப்படியே வந்து பக்கத்தில் சொல்லுவார், என்னுடைய நாமம் இருக்குது. ஆண்டவரே இது நான் இப்போ கேட்கலையே, உங்களை நான் கேட்டது ரொம்ப நாளைக்கு முன்னாடி. நீ அன்னைக்கு கேட்ட, ஆனால் அதை பெற்றுக்கொள்ளுகிற தகுதி அன்னைக்கு உனக்கு இல்லை. இன்றைக்கி நீ அதை கேட்கல, நீ மறந்துட்ட. ஏன்னா இப்போ நீ அதை தாண்டி வேற ஒரு ஸ்பிரிச்சுவல் லைஃபுக்கு வந்துட்ட. இப்போ இதை கேட்கறதுனால நான் உனக்கு இந்த நாமத்தை இப்போ சொல்கிறேன். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? அவன் ஆசைப்பட்டது என்னமோ ஒரு காலத்தில் அது மேன்மையான ஆசீர்வாதம் தான். ஆனால் அந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்கிற அளவுக்கு அன்றைக்கி அவனுக்கு என்ன இல்லை? ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி வந்துட்ட அந்த இடத்துக்கு, இப்போது நீ அப்போ என்னென்னலாம் ஆசைப்பட்டையோ அதை நான் இப்பொழுது தந்து உடனே ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசைப்படுறது ஒரு ஸ்பிரிச்சுவல், யாருக்கும் கிடைக்காததாக இருக்கட்டுமே. நீங்கள் பைபிளில் பாருங்கள், இயேசு கிறிஸ்து ஒரு இடத்துல பேதுருவை பார்த்து சொல்கிறாரு, ஆண்டவரே நீரே ஆனால் நான் இறங்கி நடந்து வரட்டும். இயேசு கிறிஸ்து உடனே வா என்றார். ஏன்னா இதில் என்னங்க இருக்குது? இதுதான் எங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சம்பவம் தானே அப்படிங்கிறீங்களா? ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், யோபின் புஸ்தகம் சொல்லுது, தாம் ஒருவரே ஜலத்தின் மேல் நடக்கிறவர்னு இருக்கு, தாம் ஒருவரே தண்ணீரின் மேல் நடக்கிறவர்னு இருக்கு. தண்ணிக்கு மேலே நடக்கிறவர் யார்? ஒருத்தர் தான், இயேசு கிறிஸ்து ஒருத்தர் மட்டும்தான். ஆனால் அவர் தண்ணி மேலே நடக்கிறதுக்கு அவருக்கு மட்டும்தான் பிதா பர்மிஷன் கொடுத்துருக்கிறாரு. அவர் அதோட யூனிக். அந்த இடத்துல யாருக்குமே என்ன செய்ய முடியாது, நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் கேட்டது யார்? பேதுரு. கேட்ட உடனே கர்த்தர் சொல்கிறாரு, சரி வா. ஏன்? நீ என்னுடைய பிரதானமான சீஷன். நீ என்ன கேட்ட? ஆரம்பத்தில் மீன் கேட்ட, அதை விட்டுருன்னு சொல்லிட்டேன். எங்களை எல்லாவற்றையும் விட்டு வந்தோமே, எங்களுக்கு என்ன கிடைக்குன்னு கேட்டேன். நான் உனக்கு என்ன சொன்னேன்? நான் உன்னை நியாயத்திற்கிறோன்னா மாறுவேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ நீ கேட்டது இருக்கு பாரு, அது எனக்கு ஈக்குவலானது. நான் மட்டும்தான் நடக்கணும். அந்த பவரை எனக்கு பரலோகம் கொடுத்துருக்கு. ஆனால் ஆசைப்பட்டது நீ. அன்னைக்கு ஒருவேளை உனக்கு கிடைக்காம இருந்தாலும் கேட்டது கிடைக்காம போயிருக்கலாம். இன்றைக்கி நீ கேட்டதை நான் செய்கிறேன். ஏன்? இந்த 3 வருஷம் நீ என் கூட நடந்து எனக்கு நெருக்கமான ஃபஸ்ட்டு சீசனாக மாறிட்ட, பிரதானமான சீசனாக மாறிட்ட. உன் ஆசையை நிறைவேற்ற வேண்டியது என்னுடைய பொறுப்பு. யாருக்கும் தெரியாத நாமத்தை மோசேக்கு சொல்வாரானால், யாரும் நடக்க முடியாத தண்ணீர் மேல் பேதுருவை நடக்க வைப்பாரானால், யாருமே பார்க்க முடியாத தேவனை மோசேயை பார்க்க வைப்பாரானால், யாருக்குமே கிடைக்காத வெளிப்பாடை உனக்கும் எனக்கும் தருவதற்கு அவர் வல்லமை உள்ள தேவனாகவே இருக்கிறார். இன்னைக்கும் அந்த தேவன் சர்வ வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். பட் என்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் எது மேலே இருக்கு? இவங்க கேட்டதெல்லாம் எதை பற்றி கேட்டாங்க பாருங்க. இவங்களும் நம்மளை மாதிரி தான் ஆரம்பத்தில் அற்பமானது தான் கேட்டாங்க. பேதுரு அதை தான் கேட்டார் ஆரம்பத்தில். எல்லாத்தையும் விட்டு வந்துட்டோமே. நான் தான் அந்த சம்பவத்தை ரொம்ப வேடிக்கையாக சொல்வேன். இந்த சம்பவத்தில் பேதுரு எப்போ இந்த கேள்வி கேட்பார் தெரியுமா? அந்த பெரிய பணக்காரன் வந்து எல்லாத்தையும் விட்டுட்டு வர சொல்லுவார் ஆண்டவர். அவன் மிகுந்த ஐஸ்வர்யம் உள்ளவனாக இருந்தபடினாலே துக்கத்தோடு கூட போன உடனே இவர் கேட்பார், நான் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேனே, நானாக இருந்தால் என்ன கேட்டிருப்பேன் பேதுருவே? தம்பி நீ என்ன விட்ட, அவனை என்ன விட சொன்னேன்? அவன் மிகுந்த ஆஸ்தி உள்ளவன், நீ என்ன விட்ட? லிஸ்ட்டு போடு.
ஆண்டவரே நான் 2 போட்டு வச்சுருந்தேன், அதுதான் எதுவும் பிடிக்காதே, அதில் தான் மீனே வராது. நான் சொன்னால் தானே மீனே வரும். நீ முழுதும் பிரயாசப்பட்டவனும் மீன் வராத 2 போட்டு வச்சுருந்த, வேற என்ன விட்ட? இது அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, அமைதியாக. நம்மளாக தான் அப்படி தான் சொல்லியிருப்போம். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ எனக்காக 2 போட்டு விட்டாங்கிறது ஜெகன் பார்வைக்கு அது 2 போட்டு. என்னை பொறுத்த வரைக்கும் நீ உன் வாழ்வாதாரத்தை மொத்தத்தையும் விட்டு உன் வாழ்க்கையை மொத்தத்தையும் விட்டு என்னை பின்பற்றி வந்தாய். அப்படிப்பட்ட நீ ஒரு நாள் உலகத்தை நியாயத்திருக்கிறவனாய் மாறுவாய். அப்படியாப்பட்டதான அந்த சீஷன் ஒரு வார்த்தை கேட்டான், ஆண்டவரே நீங்களா இருந்தா நானுமே நந்து வரட்டுமா? வாடா. யோசிக்கவே இல்லை இயேசு கிறிஸ்து, வாடா. வேத வசனத்தில் இப்படி தான் இருக்குப்பா, யாரும் பார்க்கக்கூடாதுதான்ப்பா இருக்கு. கேட்டது மோசே, கேட்ட இடம் கண்மலை, அவன் நிற்கிறது கண்மலை வெடிப்பு. கேட்டவன் யார் தெரியுமா? எனக்காக 40 வருஷம் தன் ஜீவனை பணைய வைத்தவன், அவனுக்காக நான் எதை வேணாலும் செய்வேன். அந்த தேவன் தான் உன்னோடும் என்னோடு கூட இருக்கிறார். இன்னைக்கு பலத்த ஜாதியா மாற்றுவேன் உன்னை வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறாருன்னா சும்மா இல்லை, அதுக்கான விலை கிரயத்தை கொடுக்க வேண்டி இருக்கிறது. ரொம்ப சொல்லமா இன்னைக்கு உள்ளவங்க என்ன சொல்றாங்கன்னா, இல்லைங்க இவர் சொல்ற மாதிரி அவ்வளோ டஃப்லாம் இல்லைங்க ஆண்டவர், நீங்க வேணா ஜோம் பண்ணி பாருங்க, ஆண்டவர் வீடு கொடுக்குறாரு இல்லை. நான் திருப்பி சொல்றேன், நீங்க எதிர்பார்க்கிற நீங்கள் போதிக்கிறதான இயேசு கிறிஸ்துவினுடைய சைடு வேற, நாங்கள் போதிக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய டைமென்ஷன் வேற. நீங்கள் அவரை உலகத்தினுடைய ஐஸ்வர்யத்தின் கடவுளாக மாற்றி வைத்திருக்கிறீர்கள். நாங்கள் வலதுபுறத்தில் இருக்கிற மேலான ஐஸ்வர்யத்தை நாடக்கூடியவர்களாய் மாற்றுகிறோம், அங்க போகணும்னு சொல்றோம். சபைக்குமே நீங்க உலக ஆசீர்வாதத்துக்காக வராதீங்க. என்னங்க அப்புறம் ஒன்றும் கிடைக்காதா? எல்லாம் கிடைக்கும். திருப்பியும் சொல்றேன், you will get everything, whatever you need, whatever you like. இல்லை, நிறைய பேர் அதான் பிரச்சனை, நீடுக்கும் லைக்குக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. நம்ம ஆசைப்படுறதெல்லாம் கத்தர் கொடுக்க மாட்டார், எனக்கு என்ன தேவையோ அதை கத்தர் கொடுப்பார். ஆனால் ஒன்று, அன்லிமிட்டட் பிளஸ்ஸிங் அங்கே ஒன்று இருக்கு. அந்த பிளஸ்ஸிங் உங்களுக்கும் எனக்கும் மட்டும்தான் யூனிக். இப்போ பாருங்க, இப்போ என்ன சொல்லி முடிக்கிறார் பாருங்க, அவர் மோசேயை போல முகமுகமாய் அவரை தரிசித்த தீர்க்கதரிசி அதுக்கு முன்னாலும் இல்லை அதுக்கு பின்னாலும் இல்லை. இந்த பேரை மோசே வாங்கணும்னா இந்த அனுபவத்துக்குள்ள அவன் வந்தா தான் இந்த பேரை வாங்க முடியும். ஏன்பா, இஸ்ரவேலுக்குள்ள 1000 தீர்க்கதரிசி இருந்தான்பா, ஆனா அவன் ஒருத்தன் தான்ப்பா தேவனை பார்த்தவன். இப்ப புரியுதுங்களா? அந்த இடத்துக்கு தான் நீங்களும் நானும் வரணும். இன்னைக்கு ஒரு கோடிக்கணக்கான சபை இருக்கு, கோடிக்கணக்கான சர்ச்சஸ். அதில் இன்னைக்கும் ஸ்பெசிஃபைடாக சில ஊழியக்காரனுடைய மெசேஜை உலகம் விரும்புது பாருங்களேன். ஸ்ரீலங்காவில் ஒரு ஊழியக்காரர் இருக்கிறாரு, அவருடைய மெசேஜ் அருமைங்கிறான். ஒருத்தர் சொல்கிறாரு ரொம்ப அருமையாக இருக்கும். ஏன் ஸ்ரீலங்காக்குள்ளே ஆயிரக்கணக்கான ஊழியக்காரங்க, ஏன் பர்டிகுலராக அந்த ஒரு ஊழியரை பேசுகிறாங்க? அதுதான் அவருக்கும் தேவனுக்கும் உள்ளதான கனெக்ஷன். அந்த இடத்துக்கு வரும்போது யாருக்கும் கிடைக்காத வெளிப்பாடை அவருக்கு கொடுக்கும்போது, அவர் பேசும்போது அவருடைய முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? அவரை போல ஒருத்தர் ஸ்ரீலங்காவில் இருந்ததில்லைன்னு முடியும். நீங்கள் நான் எப்படி முடிக்க போகிறோம்? இவரை போல ஒரு பணக்காரர் இருந்ததில்லை, அப்படியா? இன்னொரு பில்கேட்ஸ் வந்துடுவார். இவரை போல ஒரு பெரிய வீடு கட்டினவர் யாரும் இல்லையா? அவரோட பெரிய வீடு கட்டுறவர் வந்துடுவார். இவரை போல ஒரு பெரிய அரசன் யாரும் இல்லை, அலெக்சாண்டரை விட இல்லைங்க, அவரோட கோரஸ்னு ஒருத்தர் வந்தார். இது எல்லாத்துக்கும் ஆல்டர்னேட் இருக்கு. ஆனால் கர்த்தரோடு இருக்கிற அந்த ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கெயின் பண்ணி ஒரு இடத்துக்கு வரீங்க பார்த்தீங்களா, அந்த இடத்துல உங்களுக்கு ஆல்டர்னேட்டே யாருமே கிடையாது. யூ ஆர் த யூனிக் ஒன், யூ ஆர் த ஸ்பெசிஃபைடு ஒன், யூ ஆர் த சூசன் ஒன். அந்த இடத்துக்கு தான் நீங்கள் நானும் வரணும். மோசேக்கு அப்படி தான் முடிக்கிறார் ஆண்டவர். இப்போ ஆண்டவர் உங்களை என்ன எப்படி முடிக்கிறார் பாருங்க. மோசையை பார்த்து இப்படி முடிச்சாரா? இப்போ நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, வாசிங்க அதே அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 1ஆம் அதிகாரம் 8வது வசனம் வாசிங்க. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். 50வது நாளில் மோசேக்கு கொடுக்கப்பட்டதான் அந்த கண்மலை வெடிப்புக்குள்ள அவர் தங்கி இருந்து அந்த மலைக்கு நடுவில் இருந்து அவர் வரும்போது அவரை போல முகமுகமாய் தேவனை தரிசித்தவர் ஒருவரும் இல்லைன்னு ஒரு சாட்சி வாங்கினார் பாருங்க. அதே மாதிரி மேல் வீட்டு அறையில் அவங்க வாங்கின போது அவங்களுக்கு கொடுக்கப்பட்டதான காரியம் என்ன தெரியுமா? உலகம் அனைத்துக்கும் இவர்கள் சாட்சிகளாக இருப்பார்கள். இப்போ உங்களுக்கும் எனக்கும் அதுதான். நீங்களும் நானும் அந்த சாட்சி வாங்கணும். எங்கே வாங்கணும்? எருசலேமிலும் யூதேயாவிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் சாட்சிகளாயிரும். எப்படிப்பட்ட ஒரு சாட்சி பாருங்கள். உலகத்தை கலக்கிறவர்கள் இங்கேயும் வந்து விட்டார்கள்.
அந்த 12 பேரை சமாளிக்க முடியல. நான் பவுலை சேர்த்து சொல்கிறேன். அந்த 12 பேரை சமாளிக்க முடியாமல் ரோம அரசாங்கம் கலங்குது. அந்த 12 பேரை சமாளிக்க முடியாமல் யூதாக்களுடைய நியாயப்பிரமாணத்தினுடைய வேதபாரர்கள், பரிசேயர்கள், அந்த ரபிமார்கள் அத்தனை பேரும் கலங்குறான். என்னடா பண்ணுறது இவனுங்களை, என்ன செய்யறது? எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு கலக்கம், எந்த நாட்டுக்கு போனாலும் ஒரு எழுப்புதல். கால் வைக்கிற இடமெல்லாம் பவுல் வந்திருக்கிறான் என்று கேள்விப்பட்டு ஜனங்கள் ஓடி வராங்க. அப்படி ஒரு எழுப்புதல் உங்கள் மூலமா என் மூலமா வரணும். இந்த இடத்துல இருந்து மேல் வீட்டறைக்கு வந்து அந்த ஸ்தானத்துக்குள்ள ஆவிக்குரிய அனுபவத்துக்குள்ள வந்து நீங்கள் வெளிப்பாடுகளை பெற்றுக்கொண்டு உங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அப்படிப்பட்டதா இருக்குமானால் நீங்கள் உலகம் எங்கிலும் சாட்சிகளாக இருப்பீர்கள். எப்படி இருக்கும் பாருங்க. ஒரு நாத்திகர் எழுதின புஸ்தகம் இருக்கு. அந்த நாத்திகருடைய புஸ்தகத்தில் அந்த நாத்திகர் இவ்விதமாக எழுதுறார். அவர் வந்து நாத்திகர். அவர் என்ன எழுதுறாருன்னா, பவுல் என்கிற ஒற்றை மனுஷன் இல்லாவிட்டால் கிறிஸ்தவம் முதல் தலைமுறையோடு கூட ஒளிந்து போயிருக்கும்னு எழுதுறார். அவர் அறியாமையில் எழுதுறாருன்னு வச்சுக்கோங்களேன். பவுல் இல்லைனாலும் கிறிஸ்தவம் இருக்கும், ஆண்டவர் இருப்பார், அவர் சொன்ன காலம் வரைக்கும் இருக்கும். ஆனால் இன்னொரு ஆங்கிளில் நான் சொல்கிறேன், இந்த பவுலுடைய லைஃப் சாட்சி பாருங்க. இந்த டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை ஒத்த ஆளா தூக்கி நிறுத்திட்டாயான்றார் அவர். இல்லை, அவர் அதான சொல்ல வர்றாரு. இந்த டோட்டல் கிறிஸ்டியானிட்டியை ஒத்த ஆளா தூக்கி பவுல் என்ன செஞ்சிட்டாரு, நிறுத்திட்டாரியா. அந்த ஆள் மட்டும் இல்லாவிட்டால் கிறிஸ்தவமே இல்லை. அறியாமையில் தான் சொல்றாரு. ஆனால் அவருடைய வியூல இருந்து பார்த்தீங்கன்னா பவுல் அவர் என்ன கனப்படுத்துறாரு, அவன் ஒருத்தன் தாண்டா அந்த கிறிஸ்தவம் வாழ்றதுக்கே காரணம். அந்த சாட்சி உங்கள் மேலும் என் மேலும் வரணும். ஏன்னா இங்கே என்ன சொல்லுதுன்னா, பூமியின் கடைசி பரிந்தும் நீங்கள் எனக்கு என்னவா இருப்பீர்கள், சாட்சிகளாக இருப்பீர்கள். அந்த தெருவில் ஒருத்தர் இருக்கிறாருங்க, அந்த மனுஷன் ஜோம் பண்ணார்னா அந்த ஏரியாவில் ஒரு விக்கிரக காரியமும் இருக்காதுங்க. அங்கே ஒரு சர்ச் இருக்குங்க, அந்த சர்ச்சை அசைக்கவே முடியாது. ஒரு பிசாசு விதமாக சாட்சி சொல்லிச்சு. ஒரு பிள்ளைக்கு பிசாசு பிடிச்சிச்சு, விரட்டுறாங்க. விரட்டின உடனே அந்த பிசாசு ஓடும்போது சொல்லுது, இந்த ஏரியாவில் அந்த முனையில் ஒரு பாஸ்டர் உட்காந்துருக்கான். அது அப்படி சொல்லுது. அங்கே ஒரு பாஸ்டர் உட்காந்துருக்கான், இந்த முனையில் ஒருத்தன் உட்காந்துருக்கான். இந்த 2 பேரும் உட்காந்துக்கிட்டு எங்களை உள்ளவே வர விட மாட்டேங்கிறாங்கன்னு. அந்த 2 பாஸ்டருக்குமே அது தெரியாது. அவங்க உண்மையிலே அவங்க 2 பேரும் சின்ன சபை. சின்ன சபை மீன்ஸ் அளவில் நான் சொல்கிறேன். ஒரு சின்ன சபையில் குடிசையில் மேலே நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. எங்கேயோ வேற ஒரு சபையில் பிசாஸ் விரட்டுறாங்க. அங்கே அந்த சபை பாஸ்டர் அது சொல்லலை. விரட்டும் போது சொல்லுது, இந்த ஏரியாவில் நான் வராதபடிக்கு அந்த பாஸ்டரும் இந்த பாஸ்டரும் தடுத்துட்டு நிற்கிறான். வாலேங்கிச்சோ ஒரு நாள் சொன்னார் அவரோட சாட்சியில், என்னுடைய கொரியாவுடைய வானமண்டலத்தில் பிசாசே கிடையாது, கிளியர் பண்ணிட்டேன்றார். ஏன் இப்படிப்பட்ட எழுப்புதல்? எங்கள் எழுப்புதலை தடுக்கிறதுக்கு மேலே பிசாசே கிடையாது, ஏன் நாங்கள் க்ளோஸ் பண்ணிட்டோன்றார். அது அவருடைய விசுவாசம். ஆனால் எப்படிப்பட்ட சாட்சி பாருங்க. இன்றைக்கி நீங்களும் நானும் இருக்கிறோமே, ஒரு மோசே அப்படி ஒரு சாட்சியை வாங்குவானால் பரிசுத்த ஆவியை பெற்ற நீங்கள் பலனடைவீர்கள் என்று இருக்கு, சாட்சிகளாக இருப்பீர்கள்னு இருக்கு. நீங்களும் நானும் பிதாவாகிய தேவனை பார்க்கக்கூடிய அளவுக்கு ஆவிக்குள்ளாகிற அனுபவத்துக்குள்ளே போனோம்னா அவரை பார்க்குற அளவுக்கு நமக்கு என்ன கொடுத்துருக்கிறார் ஆண்டவர், கிருபையை கொடுத்துருக்கிறாரு. இவ்வளோத்தையும் வச்சுக்கிட்டு நாம் எப்படி இருக்கிறோம், அதான் கேள்வி. நீ இருக்கிற நாடு எது வேணா இருக்கலாம், நீங்கள் இருக்கிறதான ஊர் எது வேணா இருக்கலாம், வாட் எவர் லாங்குவேஜ் யூ கேன் ஸ்பீக், நீ என்ன மொழி வேணால் பேசலாம். ஆனால் உங்களை அந்த இடத்துல கர்த்தர் ஒரு பர்பஸோடு தான் அங்கே உட்கார வைத்திருக்கிறார். மோசே இவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்து அந்த கண்மலைக்கு நடுவில் உட்கார வச்சு கையை வச்சு மூடி அவனுக்கு நாமத்தை கூறுறாருனா சும்மா இல்லை. ஏன், அவனை கொண்டு செய்ய போகிற காரியம் பயங்கரமாக இருக்கும். அதுக்கு முன்னாடி இதெல்லாம் அவனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறார். அப்போ உங்களை என்ன இவ்வளோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணுறாருன்னா காரணம் என்ன? நீ உலகம் எங்கும் எனக்கு என்று சாட்சியாய் நிற்க வேண்டி இருக்கிறது. எங்கே சாட்சியாக இருக்கணும்? நீ சைனாவிலையும் எனக்கு சாட்சியாக இருப்ப, நார்த் கொரியாவிலையும் சாட்சியாக இருப்ப, எனக்கு நீ ஜெர்மனிலையும் சாட்சியாக இருப்ப, எனக்கு நீ மலேசியாவிலையும் சாட்சியாக இருப்ப, நார்த் இந்தியாவிலையும் ஏன் இதை நான் சொல்கிறேன்னா, அங்கெல்லாம் சாட்சியாக நிற்கவே முடியாது. நீ சாட்சியை நிற்க முடியாத இடத்தில் கர்த்தருடைய சாட்சியை நிற்க வைப்பார். இந்த தேசத்தில் பரிசுத்தமாக வாழவே முடியாதுன்னு சொல்கிற அமெரிக்காவாக இருந்தாலும் அங்கே உன்னை கர்த்தர் சாட்சியை நிறுத்துவார். ஐயோ சொன்னால் தலையை வெட்டிடுவாங்கன்னு சொல்கிற சவுதி அரேபியாவில் கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். இங்கே கம்யூனிசம் இரும்பு தர இங்கே போட்டு அண்டர் கிரவுண்ட் சிறைச்சாலையில் போட்டு இருட்டில் மூடிடுவாங்கன்னு சொல்கிற இடத்திலும் கர்த்தர் உன்னை சாட்சியாய் நிறுத்துவார். ஏன் தெரியுமா?
நீ அவருடைய கையின் மறைவுக்குள்ள இருக்கிற, கண்மலை வெடிப்புக்குள்ள இருக்கிற. உன்னை கர்த்தர் தன்னுடைய நாமத்தை உன் காதில் சொல்லியிருக்கிறாரு. அந்த நாமம் உலகத்தை ஜெயிக்கிற நாமம். உன்னை உருவாக்குனதுக்கு கர்த்தருக்கு ஒரு திட்டம் இருக்கு. இப்பதான் அந்த வாக்குத்தத்தம் நிறைவேறும். அழைத்தவர் உண்மை உள்ளவர். சொன்ன வாக்குத்தத்தம் பொய்ய ஆகாத வாக்குத்தத்தம். அது ஒரு நாள் நிச்சயம் நடக்கும். அது நடப்பதற்கு கர்த்தர் உன்னிடத்தில் சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்கிறார். அந்த காரியத்தை நீங்கள் இப்போ சொன்ன இந்த ஸ்டாண்டர்டை நீங்கள் அச்சீவ் பண்ணும்போது அதுக்கப்புறம் உங்களை யாரும் தடுக்கவே முடியாது. தடுக்கவே முடியாது. ஏன் தடுக்க முடியாதுன்னா, உனக்கு முன்னே போகிறவர் அப்படிப்பட்டவர். சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, ஆம்புலன்ஸுக்கு பின்னாடியே பைக் ஓட்டிட்டு போவான். ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு என்ன விட்டுருவாங்க, வழி விட்டுருவாங்க. இவருடைய நோக்கம் என்னென்னா, ஆம்புலன்ஸ் கூடவே நான் என்ன செஞ்சிருவேன், போயிட்டா நான் சீக்கிரம் போய் நான் போக வேண்டிய இடத்துக்கு போய் எனக்கு ஒன்றுமே தடைபடாது. மரணத்துக்கு போகிற வாகனத்துக்கு பின்னாடி போகிற உனக்கே இவ்வளோ வாசல் திறக்குமானால், நித்திய ஜீவனை கொடுக்கிறவர் எனக்கு முன்பாக போய் கொண்டிருக்கிறார். அவரை ஃபாலோ பண்ணுற எனக்கு எந்த வாசல் அடைக்கும்? எப்படி வாசல் அடைக்கும்? ஒரு மரணத்துக்கு போகிறவனுக்கே வாசல் இப்படி திறக்குதுன்னா, நித்திய ஜீவனுக்கு போகிற தேவனுக்கு பின்னாடி ஃபாலோ பண்ணுகிற சிலுவை எடுத்துக்கிட்டு போகிற உனக்கு எனக்கு எப்படி வாசல் அடைக்கும்? அடைக்கவே அடைக்காது. உங்களுடைய என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு வரணும் என்று கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அப்படி வரும்போது நீங்கள் ஒன்றையும் அந்த நாளில் என்னிடத்தில் கேட்க மாட்டீர்கள். அப்பொழுது உங்களுக்கு எல்லாம் பூரணமாக இருக்கும். எல்லாவற்றையும் கர்த்தர் அப்பொழுது உங்களை ஆசீர்வதிச்சிருப்பாரு. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க. இந்த இடத்துல உட்கார வைக்கிறதுக்கு தானா என்னை இப்படி கொண்டு வந்தார்? ஆமாம், நீ ஏறின மலை கஷ்டம். அதுலேயும் எவரெஸ்ட் உச்சிக்கு போகணும், மலையின் உச்சிக்கு, அது அதை விட கஷ்டம். ஆண்டவர் இங்கே வந்துட்டேன், இது உச்சிக்கு தான் வந்திருக்கிற, நான் சொன்ன இடம் ஒன்று இருக்குது, அதில் இறங்கி அந்த கண்மலை வெடிப்புக்குள்ளவா. ஆண்டவரே வந்துட்டேன், இப்போ கையை வச்சு மூடிடுறேன். என்னப்பா ஒரே இருட்டாக இருக்குது? ஒரே இல்லை. ஆமாம், கொஞ்ச நாளைக்கு அப்படி தான் இருக்கும். நான் கடந்து போவேன். நீங்கள் பார்க்கக்கூடாத காரியங்களை உன்னை நான் பார்க்க வைப்பேன். செய்யக்கூடாத காரியங்களை நான் உன்னை செய்ய வைப்பேன். உன்னை கொண்டு நான் செய்கிற காரியம் பயங்கரமாக இருக்கும். மோசே முகமுகமாய் தரிசித்தது போல வேற ஒருவனும் தரிசிக்கவில்லை. பேதுரு தண்ணீர் மேல் நடந்தது போல வேற எந்த மனுஷனும் நடந்ததில்லை. அதே போல உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியத்தை வேற யாரை கொண்டும் செய்ய முடியாது. உங்களை கொண்டு மட்டுமே கர்த்தர் செய்வார். அப்படி கர்த்தர் உங்களை உயர்த்துவதற்கு வல்லமையுள்ளவராக இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபம் பண்ண போகிறோம். எல்லா கண்களையும் மூட போகிறோம். ஆண்டவர் நோக்கி பார்க்க போகிறோம். தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். நன்றி ஆவியானவரே. பிரத்யேகமாக நீர் எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஆண்டவரே, நீர் எங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுப்பது ஒரு பக்கம், அதை நிறைவேற்றுகிற வழி சொல்லி கொடுக்கிறது இன்னொரு பக்கம். தேசத்தை சுதந்திரிக்க வேண்டும் என்பது ஆபிரகாமுக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் எழுந்து நடக்க வேண்டியது அவனுக்கு கொடுத்ததான வழி. இந்த தேசத்தில் 100% உன்னை ஆசீர்வதிப்பேன் ஈசாக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். ஆனால் அதிலேயே தங்கி இருக்க வேண்டும் என்பது அவனுக்கு கொடுக்கப்பட்டதான வேலை. ஒவ்வொரு காரியத்திலும் கர்த்தர் அப்படித்தான் செய்கிறார். உங்களுக்கும் அப்படித்தான் செய்வார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வாக்குத்தத்தம் நிச்சயம் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. கர்த்தர் சொல்லி இருப்பாரானால் அதில் நிச்சயம் நடக்கும். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் அதை சுதந்திரிப்பதற்கு நீயும் நானும் முதலாவதாக மலையினுடைய அனுபவத்துக்கு வரணும். அதை தான் அப்போஸ்தலர் நடபடிகளில் அவங்க அத்தனை பேரும் எருசலேமிலே வந்தார்கள். மலையிலே ஒரு கண்மலை வெடிப்புக்குள்ளே வரணும். அதே போல எருசலேமில் ஒரு இடத்தில் அவர்கள் கூடி வந்தார்கள். அங்கே அவன் நியாயப்பிரமாணத்தை பெற்றுக்கொண்டான். இவர்கள் ஆவியானவருடைய பிரமாணத்தை பெற்றுக்கொண்டார்கள். அப்பொழுது மோசே அவரை முகமுகமாய் தரிசித்தான். நாம் இப்பொழுது பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிக்கிற அளவுக்கு உங்களை என்னை கர்த்தர் கொண்டு போக போகிறார். கடைசியாய் மோசேயை போல ஒரு தீர்க்கதரிசி இருந்ததில்லை. நீங்களும் நானும் பூமியில் எங்கும் அப்படி ஒரு சாட்சியை பெறுவதற்கு தான் ஓடிக்கொண்டிருக்கிறோம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் ஆண்டவரே, எத்தனையோ பேர் இஸ்ரவேலுக்குள்ளே இருந்தாலும் எகிப்தில் இருந்த மோசே மேலே உங்களுக்கு ஒரு திட்டம் இருந்தது ஆண்டவரே. எத்தனையோ பேர் அந்த இஸ்ரவேலுக்குள்ளே கானான் தேசத்துக்குள்ளே இஸ்ரவேலுக்குள்ளே காணப்பட்டாலும் ஒரு 12 பேர் தம்மிடத்தில் வந்தவர்களில் 12 பேரை அழைத்து அந்த 12 பேர் மேலே உங்களுக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவரே. எத்தனையோ பிள்ளைக்கு ஈசாய் இருந்தாலும் அந்த யாருமே மதிக்காத தாவீதின் மேலே உமக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவரே. ஆயிரங்களில் சிறிதாக இருந்தாலும் கிதியோன் மேலே உமக்கு ஒரு நோக்கம் இருந்தது ஆண்டவரே. எங்களை கொண்டு சொன்ன காரியத்தை செய்து முடிக்கும் அளவும் நீர் எங்களை விட்டு விலகுவதும் இல்லை, எங்களை கை விடுகிறதும் இல்லை ஆண்டவரே. ஒருவேளை நாங்கள் ஏறி வந்த மலை கடினமான மலையாக இருக்கலாம் ஆண்டவரே. ஒருவேளை எங்களுக்கு வயசு 80 வயசுக்கு மேலே இருக்கலாம் ஆண்டவரே. ஆனாலும் எங்களை கொண்டு நீர் சொன்ன காரியம் நிறைவேறாமல் போகவே போகாதப்பா. நீர் அப்படி செய்ய போகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம்.
இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆவிக்குரிய அனுபவத்தில், உச்சத்தில், உம்மை முகமுகமாய் சந்திக்கிற இடத்துல, ஆவிக்கு உள்ளாகிற அனுபவத்தில் நாங்கள் வர எங்களுக்கு கிருபை பாராட்டும். மகிமையுள்ள கரத்தில் தாழ்த்துகிறோம். எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தினாலே இந்த செய்தியை கேட்கிறவர்களை அத்தனை பேரையும் ஆசீர்வதிப்பீராக. எங்கள் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.